அன்புள்ளம் கொண்ட டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த சேனலில் பொதுவாக அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக பல விதமான விஷயங்கள் போட்டுட்டே இருக்காங்க. நம்மளும் நிறையா பேசியிருக்கோம். இப்போ சனி பெயர்ச்சி நடக்க போகிறது, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி, இந்த திருக்கணிதம் வாக்கியம் இது மாதிரி நிறையா ஒரு இது ஓடிண்டே இருக்குது. இப்போ திருக்கணிதம் அப்படின்றதுக்கு வாக்கியத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம கையால் கணிக்கும் பொழுது 0.05 அப்படின்னு வரும். 5க்கு மேலே இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்கும், 6ன்னு சேர்த்துக்கும். 5 கீழே இருந்ததுன்னா விட்டுருவோம். ஸோ இது ஹியூமன் எரர்னு பேர். அதனால் கையால் கணிக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த எரர் கொஞ்சம் வரும். அது திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த எரர் வராது. ஏன்னா இப்போ கால்குலேட்டரில் போகிறோம்னா 0.0111 அப்படின்னு வரும். அதனால் பாகை விகலை கலை அப்படின்னு சொல்லி இந்த சேட்டலைட்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கம் ரொம்ப ஓரளவு துல்லியமாக இருக்கிறதா இந்தியா ஃபுல்லாக எல்லா அஸ்ட்ராலஜரும் நம்ம திருக்கணிதப்படி பார்க்கறதுக்கான காரணம் இதுதான். அதனால் திருக்கணித பஞ்சாங்கப்படியே நம்ம இந்த பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவர் கும்பராசியில் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் 3/6/2027 வரைக்கும் மீனராசியில் தான் இருக்கார். இதில் நடுவில் 2 தூரம் வக்ரம் ஆகிறார், வக்ரகதி அடைகிறார். அது 2025 ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரம் ஆகிறார். அது மாதிரி 2026 ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார். இதுதான் இந்த சனி பகவானுடைய ட்ராவல். இவர் என்னென்னா அந்த இதில் இருக்க புரட்டாதி நட்சத்திரத்தில் 5ஆம் மாதம் வரைக்கும் இருக்கார். அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரம்லாம் ஆகி அடுத்த மார்ச் மாதம் 2026 மே மாதம் வாக்கில் ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறுறார். ரேவதி நட்சத்திரத்திலே தான் அதுக்கப்புறம் அவர் வக்ரகதிலாம் அடைஞ்சு திரும்ப ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து அவர் அஸ்வதி நட்சத்திரத்துக்கு 3/6/2027 ஒரு மேஷ ராசிக்கு பயிற்சியார். அதாவது 29/3/2025 3/6/2027 வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்கார். இந்த நட்சத்திரங்களில் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களில் அவர் பயணிக்கிறார். ஸோ இதனால இந்த சனி பகவானோட பயிற்சியும் அவர் பயணிக்கக்கூடிய அந்த ராசியும் அந்த நட்சத்திரங்கள்னால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பொதுவாக இதில் என்னென்ன கிரகங்கள் நல்ல பலன் அடையும், எந்தெந்த கிரகங்கள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் அடையும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தே வாங்க, கடைசியில் அது உங்களுக்கு தெரியும். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இது காலபுருஷத்தில் முதல் ராசியாக இருக்குது. பொதுவாக மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் இந்த சனிபவனுடைய வீட்டிலலாம் உச்சமாகிறார். இந்த சனிபவன் மேஷ ராசிக்கு 10, 11ஆம் இடங்களுக்கு அதிபதி ஆகிறார். ஸோ அதனால் உழைப்பும், அதாவது வேலையும், வேலை மூலமாக ஈட்டக்கூடிய லாபங்களும் சனி பகவானாலேயே உங்களுக்கு கிடைக்கும். இதான் மேஷ ராசிக்கு பொதுவாக தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட மேஷ ராசி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சில 6, 8, 12 சனி பகவான் மறைகிறது பலவிதமான யோகமான பலன்களை கொடுக்கும். சனி பகவான் தொழில் ரீதியாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு லாபங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தும். அதனால் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எந்த விதமான பலன்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல தொழில் பண்ணுறவங்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலையில் கொஞ்சம் ஒர்க்கு லோடு கூடும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடினமாக வேலை பார்க்க வேண்டி வரும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். பொதுவாக உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் உத்தியோக மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இவர் தன்னுடைய நட்சத்திரத்துலையும் புதனுடைய நட்சத்திரத்துலையும் குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தம் மட்டும் இல்லாமல் சுப காரியங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கும். அதாவது வீடு கட்டுறது அது மாதிரி, ஏன்னா 12 செலவினங்கள் அதையும் குறிக்கும் இல்லையா. அதனால் சுப காரிய செலவினங்கள், வீடு கட்டுறது, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன், பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இல்லை புது பார்ட்னர்களை சேர்த்து பிஸ்னஸை இன்னும் விரிவுபடுத்துறது, இல்லை பிஸ்னஸை ஒரு அடிஷ்னலாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறது மாதிரி பிஸ்னஸ் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்படுத்தும். அது நமக்கு செலவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி வீடு கட்டுறதுக்கும் நமக்கு செலவாகும். அந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு நடக்கும். ஏன்னா செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபராக இருக்கார், பூமிக்காரகர்னு பேர். அதனால் அதெல்லாம் நடக்கும்.
அதே மாதிரி உங்களுக்கு திருமண சம்பந்தமான வாய்ப்புகளும் கூடி வரும். ஏன்னா குரு பகவான் அதில் அதே ராசியில் இருக்கார். குருவோட வீடு, அந்த வீட்டுக்கு அதிபதி குருவாக இருக்கிறதுனால பல பேருக்கு திருமணங்கள், உங்களுக்குன்னு இல்லை, உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கலாம். அதனால் அது சம்மந்தப்பட்ட செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சினால் இந்த காலகட்டங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா, படிப்பு சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்கள்ட்டேருந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும், படிக்கிறதுல கவன சிதறல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இவர் 4வது வீட்டுக்கு 9வது வீட்டில் இருக்கார். பெரிய படிப்பு இல்லை, வெளிநாட்டுக்கு படிக்க போகிறதுக்கு சீட் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாக என்னென்னா, நீங்கள் படிப்பு சம்மந்தமாக டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும், மற்றவங்களால உங்களுக்கு கவன சிதையும். நீங்கள் வெளியில் படிக்கிற நேரத்தில் யாருன்னு ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க, அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி. அந்த மாதிரி படிப்புக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய எதையும் நீங்கள் ஒதுக்கணும். அது மாதிரி ஒதுக்கிட்டிங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. உத்தியோகம் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போகும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எகென்ஸ்டாக போகலாம். இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோக மாற்றம், இடமாற்றம் இந்த 2.5 வருஷத்தில் ஏற்படும். இதெல்லாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களாக இருக்குது. இது அன்னியில் நீங்கள் குடும்ப பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, 12ல் குரு 7.5 சனி ஆரம்பிக்கிறது பயப்பட வேணாம். முன்னாலே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பல பேருக்கு நகைகள் இடம் நகைகள் அப்படி அதெல்லாம் சேர்க்கை ஏற்படும். அதனால் பல பெண்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் கூடி வரும். ஸோ இதெல்லாம் இந்த 7.5 சனி இந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் நடக்கும். இது மட்டும் இந்த 7.5 சனி நீங்கள் பயப்பட வேணாம். குரு பகவானுடைய பார்வை வேறு ஒரு வருஷம் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஒரு வருஷம் வர நேரத்தில் பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் நல்லாயிருக்கும். இதெல்லாம் குடும்ப பெண்களுக்கு ஏற்படும். உடல்நிலை சம்பந்தமாக 12ல் குரு இருக்கார், 7.5 சனி ஆரம்பிச்சிருது. அதனால் உடல்நிலை கோளாறுகள், உடல்நிலை பாதிப்புகள், கை கால் வலி, முதுகு வலி இதெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய வீடுன்றதுனால சளி தொந்தரவுகள், இருதயத்தில் நீர் கட்டுறது, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். ஸோ அதனால் உடல்நிலை கோளாறுகள் வந்ததுன்னா உடனே நீங்கள் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகுவும் சனியும் சேர்ந்து 2025 5ஆம் மாதம் வரைக்கும் இருக்காங்க. அதனால் 3ஆம் மாதத்துல 5ஆம் மாதம் வரைக்கும் உங்கள் உடல்நிலை கோளாறுகள் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், ஸ்கின் அலர்ஜிஸ், ஸ்கின் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இதெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் சளி தொந்தரவுகள், இருதய நோய் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். பல பேருக்கு உடல் அசதிகள், காரியங்களை தள்ளி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களாக வரும். இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்க. அதனால் உடல்நிலை கோளாறுகளுக்காக நமக்கு வரக்கூடிய விஷயங்களாக இருக்குது. நீங்கள் அதனால் என்னென்னா டெய்லி மண்ணில் பூமி தரையில் நம்ம காலில் படுற மாதிரி, அது செருப்போட்டு இல்லாமல் பூமி காலில் படுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் வாக், நீங்கள் புல்வெளியிலையோ அந்த மாதிரி வாக் பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். அவங்க உடற்பயிற்சிகள் எதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை விடாமல் தொடர்ந்து செய்யுங்க. அதை இன்னும் சொல்லப்போனால் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிங்க. ஏன்னா உடல் உழைப்புக்கு காரணமானவரும் சனி பகவான் தான். இது அன்னியில் நம்ம உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க உழைப்பாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சாலே சனி பகவான் சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்துக்கு அப்போ, ஏன்னா சனி பகவான் எள்ளு அவருக்குள்ளது. எள்ளு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா முன்னோர்களுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் முன்னோர்களுக்கு உள்ள பலன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சனி பகவான் மூலமாக தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதியோர்கள் இல்லை வயசானவங்க இவங்களாம் அமாவாசை நாளில் யாருன்னு 2 பேருக்கு 3 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், வளர்ச்சிகளை கொடுக்கும். உங்கள் இதில் காரிய தடைகளை நிவர்த்தி பண்ணும், வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக தெரியாது. பல விதங்களில் உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும். இந்த ராசிகளில் சுமாரான பலன்கள் தரக்கூடிய ராசிகள் அப்படின்றதுல மேஷ ராசியும் வருது. நல்ல பலன்கள் தரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசி, கடக ராசி, துலா ராசி, மகர ராசி இதெல்லாம் நல்ல பலன்களை தரக்கூடிய ராசிகளாக இருக்குது. சுமாரான பலன்கள் தரக்கூடிய ராசிகள் அப்படின்னா மேஷ ராசி, சிம்ம ராசி, அதே மாதிரி விருச்சிக ராசி, தனுசு ராசி இதெல்லாம் சுமாரான, தனுசு ராசி கூட சொல்ல முடியாது, கும்ப ராசி இதுக்கெல்லாம் சுமாரான பலன்களை தரும். அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமான பலன்களை தரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசி, கன்னி ராசி,
தனுசு ராசி, மீன ராசி இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான பலன்களை நமக்கு தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம மிதுன ராசிக்கு 10ல் இருக்கும், கன்னி ராசிக்கு 7ல் இருக்கும், தனுசு ராசிக்கு 4ல் இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம மற்ற கிரகங்களையும் அனுசரித்து, அதாவது குரு, ராகு, கேது இது மாதிரி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து நம்ம இந்த பலனை சொல்கிறோம். அப்படி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் சொல்கிற பலன்கள் வந்து கரெக்டாக அந்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ராசிகளில் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்களை நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை பண்ணுங்க. ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை வந்து ஒரு 27 முறை நீங்கள் மூவும்போது 27 இல்லையா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு 3 அப்படின்னு வச்சா கூட 9 கிரகம் 9 27 முறை வந்து ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகத்தை சுற்றி வர்றது, நவகிரகத்துக்கு நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு நவகிரகத்தை சுற்றி வர்றது மிக நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்சால் இது மாதிரி பண்ணுங்கள். இல்லாட்டினா முடியாதவங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க. உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்கள அனுசரித்து வச்சுங்க. இது மாதிரி பண்ணாலே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிக நல்ல சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். எல்லா வகையிலையும் வெற்றிகளையும் உங்களை தேடி கொண்டு வந்து தரும். பொதுவாக வந்து கலை, அரசியல் இந்த மாதிரியான உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த 12ல் சனி இருக்கு இல்லையா, இது வந்து மிக நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் அதனால் பணங்காசும் இழக்க வேண்டி வரும். ஆனால் இழந்தாலும் உங்களுக்கு அதுக்கான லாபங்கள் நல்லா கிடைக்கும். அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் சரி, கலை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இது புதிய வாய்ப்புகளும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த 2.5 வருஷம். ஸோ இந்த 2 வருஷத்தில் நீங்கள் சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை வந்து நீங்கள் அனுசரித்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்கும். ரிஷபராசி அப்படின்றது காலபுருஷத்தில் 2வது வீடாக இருக்குது. இந்த ராசியில் வந்து கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம்னு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் வந்து அவங்க கொஞ்சம் சுயநலமின்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. அவங்க நினச்ச காரியத்தை முடிக்கிறதுல வந்து வல்லவங்க. அவங்க நினச்ச காரியத்தை வந்து எப்பாடுபட்டாவது முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்களுடைய ஆலோசனை இருக்கு இல்லையா, அதை கேட்டுக்குவாங்க. ஆனால் அதுபடி செய்ய மாட்டாங்க. தான் நினச்சபடி தான் செய்வாங்க. இது வந்து உங்கள்கிட்ட ஒரு பெக்குலரான குணம். இது பல நேரத்தில் உங்களுக்கு திடீர்னு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கறது அதை மீறி. அதனால் வந்து பொதுவாக மதிப்பு மரியாதைகளோட வாழக்கூடியவங்க. இவங்க நினச்சா மாதிரி காரியத்தை நடத்தணும்னு சொல்லி பிடிவாதமாக அது மாதிரியே நடத்தக்கூடியவங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில சமயங்களில் நல்ல குணங்களாகவும் இருக்குது. அதனால் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை வந்து காப்பாற்றுறவங்க. குடும்பத்தில் மட்டும் இல்லை, தன்னை சேர்ந்தவங்களை, தன்னை அண்டுனவங்களை காப்பாற்றக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து ஜாலியாக இருப்பாங்க. எப்போவுமே இவங்கள்ட்ட வந்து ஒரு கூட்டம் இருக்கும் அவங்கள சுற்றி. இவங்க அது மாதிரியும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அன்பர்களுக்கு கொஞ்ச காலமாக ஜென்மகுரு வேறு உங்களை கஷ்டப்படுத்திகிட்டே இருந்தது. தொழில் ரீதியாகவும் பயங்கர கஷ்டம். வேலை பார்க்குற இடத்துல வந்து மேலதிகாரிகளோ இல்லை கூட வேலை பார்க்குறவங்களோ இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய ரிலீஃப் தரப்போகிறது. சனிபவன் வந்து 11ஆம் இடத்துக்கு வராரு உங்கள் ராசிக்கு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனிபவன் மிக நல்ல பலன்களை செய்வார். அது மட்டும் இல்லை, இவர் சகாய சனின்னு பேர். உங்களுக்கு வந்து சகாயங்கள், நல்ல அனுகூலங்களை செய்யக்கூடியவராக இருக்கார். அதனால் வந்து இவர் கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக நல்ல பலன்களை உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதில் வந்து பெரிய லெவலில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களில் திடீர் தொடர்புகள் மூலமாக அதில் வந்து பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலேயே வந்து உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இதுவரை தள்ளி போய்கிட்டு இருந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு எல்லோரும் இப்போ இந்த காலகட்டத்தில் உதவுறதுக்கு ஓடோடி வருவாங்க. உறவினர்கள்லேருந்து எல்லாருமே உதவுறதுக்கு ஓடோடி வருவாங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு, நமக்கு உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். ஏன்னா ஜென்ம குருவாக வேறு இருக்கார். இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சொல்லி இதெல்லாம் பண்ண முடியலையே அப்படின்ற அந்த கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ அது மாதிரி நீங்கள் வாக்கு கொடுத்ததெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற முடியும். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் 5ஆம் மாதம் வரைக்கும் ஜென்ம குரு வந்து மாறுற வரைக்கும் மட்டும் பொறுமையாக இருந்தீங்கன்னா போகிறோம். 3ஆம் மாதம் சனி பயிற்சி ஆகுது. அந்த 2 மாதம் 5ஆம் மாதம் குரு பயிற்சி. அந்த காலம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கா மாதிரி இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 9, 11க்கு அதிபதியாக இருக்கார். உங்களுடைய தந்தையார் அப்பாவுக்கு வந்து எதானுன்னா நீங்கள் அதை பாருங்கள். அவங்களுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் இருக்கும், அவங்கள மருத்துவ செலவினங்கள் இருக்கும். அந்த மாதிரிலாம் இப்போ அது ஏற்கனவே வந்து அவங்க ஏஜாக இருந்தாங்கன்னா ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று சேர்ந்துக்கும். அதோடு வந்து இப்போ வந்து அது அதிகமாக தெரியும்.
அதனால் வந்து உங்கள் அப்பாவுடைய உடல்நிலை கவனிச்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து பல பேருக்கு வந்து விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை விபத்து மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் அப்பாவோட உடல்நிலையை கவனிச்சுக்கணும். இது ஒன்று தான் வந்து இந்த 3ஆம் மாதத்தில் 5ஆம் மாதம் 5ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லா வகையிலையும் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும். பொருளாதார ரீதியாக ஏற்றம் வரும். கூட வேலை பார்க்குறவங்க உதவி பண்ணுவாங்க. மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலாளர்கள் ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஸு இல்லாட்டினா வந்து நீங்கள் பார்ட்னர் இது வரைக்கும் தேடிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களுக்கு பெரிய ஒரு பூஸ்டப் கிடைக்கும். உங்கள் தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ண முடியும். பல பேருக்கு வந்து பேங்க்கில் லோன் கேட்டிருந்தால் லோன் கிடைக்கும். இது மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கதவு திறந்து விட்டா மாதிரி, இது வரைக்கும் அடைச்சி வச்சுருந்தோம்ல, கதவு திறந்து விட்டால் உங்களுக்கு எல்லாமே வந்து காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்கும். மாணவ செல்வங்களுக்கு மாணவர்களுக்குன்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு படிப்பில் கவனமே இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ வந்து கவனம் ஏற்படக்கூடிய காலமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மார்க் வாங்குவீங்க. ரிஷபராசிக்காரங்க வந்து நீங்கள் மார்க் பொறுத்தளவில் நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணதை காட்டிலும் மார்க் அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து படிக்கிற செல்வங்களுக்கு. அதனால் அடுத்த சீட் கிடைக்கிறது, போக்குவரத்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஜெயம்தான், வெற்றி தான். மாணவ செல்வங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுடைய குழந்தைங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது பெண்களுக்குன்னு எடுத்துகிட்டோன்னு வச்சுங்களேன், பெண்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தில் இது வரைக்கும் தடையாக இருந்ததுன்னா அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி அவங்களுக்கு நிலம், இடம், வீடு இதெல்லாம் வந்து ஏற்படும். வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாகனங்கள் மாற்றுவீங்க, ஏற்கனவே இருக்கிற வாகனத்தை மாற்றுவீங்க. இந்த 2.5 வருஷத்தில் இது மாதிரி வந்து குடும்ப பெண்களுக்கு இது மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும். இது அன்னியில் வந்து உடல்நிலை கோளாறுகள், உடல்நிலை எந்த விதமாக பாதிக்கும் அப்படின்னா, உடல்நிலை பாதிக்காது, அது மனசில் வந்து ஏதாச்சும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் மனநிலையை வந்து கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உடல்நிலை கோளாறுகள் அப்படின்றதில்ல, ஏதானும் ஒரு சின்ன இந்த 2 வருஷத்தில் ஏதானும் ஒரு சின்ன பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு அது படி வேறு ஏற வேண்டிய இருக்கும். பட் வந்து உங்கள் சைடு ஜெயிக்கும், நீங்கள் போகிற சைடு ஜெயிக்கும். இது வரைக்கும் கோர்ட்டு கேஸ் ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் ஜெயிக்கும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். பொதுவாக வந்து இந்த பதிவில் எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு, ஏன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் பல ராசிகள் இருக்கும் இல்லையா, அப்போ அதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு தான். இப்போ மிக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ரிஷபம், கடகம், துலாம், மகரம் இந்த ராசிகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமான பலன்கள்னால் மிதுனம், கன்னி, மீனம், தனுசு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்களாக இருக்கும். சுமாரான பலன்கள், ரொம்ப ஓகோன்னு சொல்ல முடியாது, அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்ல முடியாது, சுமாரான பலன்கள் அதெல்லாம் மேஷம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இதுக்கெல்லாம் வந்து சுமாரான பலன்கள் ஏற்படும். ஸோ எப்படி இருந்தாலுமே இது மாதிரி இருக்கும். பட் கஷ்டமான பலன்கள்ன்றது அந்த ராசியில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வந்து குரு பார்வை வந்துடும் ஒரு வருஷம். அப்போ வந்து அந்த மாதிரி கஷ்டமான பலன்கள்லாம் கொஞ்சம் விலகி நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். எப்படி இருந்தாலுமே சனி பகவானுக்கு பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. காரணம் என்னென்னா, சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் ஒரு உயிரோடையே இருக்க முடியும். காரணம் ஆயுள்காரகன் 1. 2 வந்து சனி பகவான் உழைப்புக்கு அதிபதி. நம்ம ஒர்க் பண்ணோம்னா நமக்கு அதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். 2. 3வது வந்து நம்ம நேர்மைக்கு அதிபதி. நீங்கள் நேர்மையாக செயல்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து அவர் பயங்கரமான நல்ல ரிகக்னிஷன் உங்களுக்கு நல்லா வந்து அதுக்கு வேண்டிய அங்கீகாரம் உங்களுக்கு வாங்கி தந்துடுவார். இதெல்லாம் நடக்கும். அது மாதிரி கோர்ட்டு கேஸு இது மாதிரி விஷயங்களை ஜெயிச்சதுன்னா அபரிமிதமான பலன் கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத பலன் கிடைக்கும். இந்த மாதிரி சனி பகவான் நல்லா இருந்தால் தான் கல்யாணம் ஆகும். சனி பகவான் அதை 7.5 சனியோ, அஷ்டம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, கண்டகச்சனியோ, சனி தசையோ, சனி புத்தியோ ஏதான ஒரு வகையில் சனி பகவான் சம்மந்தப்பட்டால் தான் கல்யாணம் ஆகும், வேலை கிடைக்கும், குழந்தை பிறக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள். அதனால் சனி பகவானுக்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னால நீங்கள் ரிஷபராசியை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு மாதம் ஒரு தரம் சனிக்கிழமை அன்னைக்கு வடமாலை சாத்தி, இல்லாட்டும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வேண்டின்னு வர்றது மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இது மாதிரி வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம்.
கொஞ்சம் நடுவில் சனி பகவானாலே ஒரு அனுபவத்தை கொடுப்பார். அந்த அனுபவம் ரீதியாக கஷ்டங்கள் ஏற்படலாம். அப்போ வந்து இந்த மாதிரி ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கும். மீன ராசின்றது காலபுருஷத்தில் 3வது வீடு. இந்த ராசியில் வந்து மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு 10வது வீட்டுக்கு குரு பகவான் வரார், தொழில் ஸ்தானத்துக்கு வரார். ஆக்சுவலாக அவர் வந்து உங்களுக்கு வந்து 8வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதி. 8ன்றது ஆயுள் ஸ்தானம் மட்டும் இல்லை, கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறதும் 8ஆம் இடம் தான். அவமானங்கள் சொல்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் வர்றது, புதையல் கிடைக்கிறது, லாட்ரி யோகம், இதெல்லாம் 8ஆம் இடம். 9ஆம் இடம்ன்றது வந்து தகப்பன் ஸ்தானம், பாக்கியஸ்தானம், சுப காரியங்கள் வந்து நடக்கிறது, வீடு கட்டுறது, வெளிநாடு போகிறது, இது மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து வெற்றி. கிரிக்கெட்டை விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வெற்றி அடையணும் 9ஆம் இடம் நல்லா இருக்கணும் அந்த டயத்தில். அப்போ தான் வெற்றி அடைய முடியும். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் வெற்றி அடைகிறது, உங்களுடைய செயல்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கிறது, உங்கள் சமூகத்தில் அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து 9ஆம் பாவம் பார்த்துக்கும். ஸோ அதனால் அதுக்கு வந்து பாக்கியஸ்தானம்னு பேர். அந்த 9வது வீட்டில் தான் இது வரைக்கும் இருந்தார் சனி பகவான். இப்போ 10வது வீட்டுக்கு வந்திருக்காரு. 10வது வீட்டிலேருந்து தொழில் ஸ்தானம், அந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். அவர் வந்து இப்போ பயிற்சி மூலமாக உங்கள் ஜென்மத்துக்கு வேறு வரப்போகிறார். அவர் தான் உங்களுக்கு 7வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி. அவருடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். ஸோ இப்போ ஜென்மகுரு 10ல் சனி, இது மாதிரி வரப்போகிறார். 10ல் குரு இருந்தால் தான் நமக்கு வந்து கெடு பலன்கள். 10ல் சனி இருந்தால் உழைப்புக்கேற்ற பலன்கள். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மீன ராசிக்காரன் கொஞ்சம் ஸ்லோ, அதே நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விரும்புவீங்க. ஆனால் நல்ல உழைப்பாளிகள் தான், அதுக்குள்ள மோசம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க. அது மாதிரி இல்லாமல் கேர்ஃபுல்லாக உழைப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து, ஒரு நாளைக்கு நம்மளுடைய உழைப்புனால இன்றைக்கி இந்த காரியங்கள் நடந்தது, இதை வந்து ஒவ்வொரு நாளும் மானிட்டர் பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. நம்ம உழைச்சோம், இன்றைக்கி இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கான விஷயங்களை வச்சுட்டாலே மிக நல்ல பலன்களை வந்து சனி பகவான் கொடுப்பார். இப்போ வந்து தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு முன்னேற்றங்களுக்கு பல நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் உங்கள் வியாபார முன்னேற்றத்துக்கோ இல்லை வியாபாரத்தை வந்து ஒரு சில பேருக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வியாபாரம் பண்ணலான்ற லெவலுக்கு ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ புதிய வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். ஆனாலும் ஆரம்பிக்கல, போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே வந்திருக்கும். இப்போ சனி பகவான் 10க்கு வந்தோடனே அதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ம குரு வேறு வராரு. ஒரே ஒரு விஷயம், இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க. இதை நான் வந்து கண்டிப்பாக செஞ்சுருவேன். வாக்கு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். வாக்கு கொடுக்காம முயற்சி பண்ணுறேன், செய்கிறேன் அப்படின்ற இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் செஞ்சாலே நல்லது. அந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் பயணிக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் அப்படின்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதாவது 2026 அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அது மாதிரி 2026 உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும். அதனால் வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த சனி வந்து பெரிய பிரச்சனை கொடுத்துருச்சுன்னு சொல்லி இது அப்படியே இருக்க. வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேலை பார்க்குறவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ப்ரமோஷன்ஸு, ஏற்கனவே ப்ரமோஷன்ஸுக்கு எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, கிடைக்கலையேன்னு இப்போ அது கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து இதை விட ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதாவது அதிக சம்பளத்தில் வேறு கம்பெனி நல்ல கம்பெனிக்கு போகணுன்னா எதிர்பார்த்துன்னா அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்குக்கு வந்து மதிப்பு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கீங்களோ அந்த ஒர்க்குக்கு இப்போ வந்து ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றத நீங்கள் எடுத்துங்க. அந்த ரெகக்னிஷன் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் ஒர்க்கு லோடு அதிகரிக்கும். நீங்கள் நிறையா வேலை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வேலை பார்க்குறதுல சோம்பேறித்தனப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காம போயிடும். பல சந்தர்ப்பங்கள் வந்து அதுவே நமக்கு எகெயின்ஸ்டாக மாறிடும். அதனால் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கைவிடாது. மாணவ செல்வங்களை எடுத்தோம்னா பல பேருக்கு வந்து மாணவர்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு, காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு, அது மாதிரி வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு, இதெல்லாம் பயங்கர வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்களில். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வேலை படிக்க போகிறதுக்கு நல்ல சான்சஸ் கிடைக்கும். ஸோ அது மாதிரி வந்து படிக்கிற மாணவ செல்வங்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து பொதுவாக 12 ராசியும் நல்லா இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா சனி பகவான் என்னென்ன கஷ்டங்களை கொடுப்பாருன்னு நான் நடுவில் ஹிண்ட்டாக நான் கொடுத்துட்டேன்.
நீங்கள் வந்து ஓவராக வந்து நம்ம ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்ல வேண்டாம். யாருக்கும் வந்து நெகட்டிவ் கொடுத்து அவங்க மனசை பாதிக்கக்கூடாது. எல்லாருக்கும் வந்து கஷ்டங்களை சொல்லி இது நம்ம போராடிடலாம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசினா தான் நல்லாயிருக்கும். அந்த கான்செப்ட்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் இது கிடையாது. நான் நடைமுறை வாழ்க்கையிலே என்னுடைய குணமே அதான். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எவ்வளோ நாள் இருக்க போகுது கஷ்டம், நான் 1 மாதம் ஆச்சுன்னா சரியாக போயிடும், அப்படி நம்ம பேசுகிறது தான் நமக்கு நல்லது. அதனால் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம முன்னோக்கி போக முடியும். அதனால் வந்து பொதுவாக வந்து ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் நம்ம போராடுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு உதவும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிட்டீங்கன்னா, அதாவது ஒரு வேலையை 10 நாள் பார்க்க வேண்டிய வேலையை 15 நாள் பார்த்தீங்கன்னா 5 நாள் உங்களுக்கு லாஸ். 5 நாள் உங்கள் வாயுவில் 5 நாள் போயிடுதுன்னு அர்த்தம். 10 நாள் பார்க்க வேண்டிய வேலையை 5 நாளில் பார்த்துட்டிங்கன்னா 5 நாள் உங்கள்கிட்ட மிச்சம். ஸோ காலத்தை நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க. அந்த காலத்தில் நீங்கள் நல்ல யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். உங்களுடைய பேர் நல்லா வரலாம். ஸோ இது மாதிரி காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறத இப்போ பணங்காசு மாதிரியே காலத்தை யூஸ் பண்ணுறதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணிட்டீங்கனாலே இந்த சனி பகவான்கிட்ட நீங்கள் தப்பிச்சிடலாம். மிக நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதே இந்த இந்த வீடியோ கடைசியிலேயே நான் எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன்கள் சொல்லுவேன். அது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஒத்து பார்த்துக்கலாம். அது மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறதுக்கும் நல்ல அவங்களுக்கு வந்து யார் யாருக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும், அப்போ என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. இந்த மீன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கோளாறுகள் வரத்துக்கு இருக்குது. உடல்நிலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு மனசங்கடங்கள், மன அழுத்தங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து மீனராசி அன்பர்கள் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து மனசை உற்சாகமாக வச்சுக்கணும். பொதுவாக பெண்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வெளில பார்க்கும்போது சிரிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும். வெளில பார்க்கும்போது எல்லோரும் பேசின்னு போவாங்க, அவங்களாம் சந்தோஷமாக இருக்க மாதிரி நமக்கு தோணும். அவங்க நிப்பாட்டு கேட்டால் அவங்க 1000 பிரச்சனையில் இருப்பாங்க. ஆனால் நமக்கு உலகத்தில் எல்லாரும் பிரச்சனைகளோடு தான் வாழ்வாங்க. ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைகள், அந்த பிரச்சனை சால்வ் பண்ணோம்னா அன்றைக்கி போயிடும் நமக்கு. அது மாதிரி வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து நீங்கள் பெண்கள் வளர்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு மனப்பிரச்சனைகள் வராது. மனப்பிரச்சனைகள் வந்து உடம்பை பாதிக்கும். அதனால் மனப்பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கனாலே உடம்பு நல்லா டெவலப் ஆகிடும். இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து இதை வந்து மனசில் வச்சு நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவானுக்கு விளக்கு போடுறது நல்லது. ஆனால் வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன்றதுனால பெருமாள் கோயிலில் சனிக்கிழமை போய் பெருமாள் கோயிலை வணங்கிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு சொல்லி 27 முறை சொல்லி நீங்கள் 3 முறை பெருமாள் கோயிலை சுற்றி வந்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த சனி வந்து ஒரு பெரிய கெடுதலை கொடுக்காது. பணங்காசு விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நமக்கு கஷ்டம் வருதுன்னா நல்ல உழைச்சிங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து பணம் அதிகமாக கிடச்சதுனாலே காம்பன்சேட் ஆகிறது இல்லையா, அந்த மாதிரி தான் வாழ்க்கை போகும். அதனால் ஒர்க்கில் வந்து கவனம் செலுத்துங்க, மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க, நல்ல பாசிட்டிவ் திங்கிங் வச்சுக்கோங்க. கஷ்டமான இடமா இருந்தால் உடனே கிளம்பி கோயிலுக்கு போயிடுங்க. பொதுவாக வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு போகிறதையும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதையும் பழக்கப்படுத்தினீங்கனாலே கண்டிப்பாக வந்து இது மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த 7.5 வருஷம் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் தரக்கூடாது. அதுலேயும் வந்து இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும். இந்த கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசியாக இருக்குது. இது வந்து இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். இந்த ராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த கடகராசிக்கு இது வரைக்கும் அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருந்தது. பொதுவாக அஷ்டமத்து சனி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடகராசிக்கு அந்த அளவு இருந்திருக்காது. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து பல விஷயங்களை உங்களுக்கு காப்பாற்றிட்டார். கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த அஷ்டமத்து சனின்றதுனால ஒரு சில பேருக்கு வந்து விபத்துக்கள் அது மாதிரி தானோ கீழே விழறது, கை கால் அடிபடுறது, இது மாதிரி விபத்துக்கள் வேணால் நடந்திருக்குமே தவிர பெரிய லெவலில் உங்களுக்கு இது இருந்திருக்காது. பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு என்னென்னா ஏதான ஒரு சோகம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஏதான ஒரு கஷ்டம் மனசு ஏதானு திங்க் பண்ணினே நெய்ன்னு ஏதான ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லா சோகமும் எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்காமல் கொஞ்சம் மனசை வந்து கொஞ்சம் தெம்பாக வச்சுருந்தாலே நல்ல பலன்கள் நிறையா கிடைக்கும். இந்த சனி பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டுக்கு போகிறார். பாக்கிய சனியாக போகிறார். இப்போ இது வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தவர் பாக்கிய சனியாக போகிறார்.
பாக்கிய சனின்றது இந்த ராசியை சேர்ந்த பல பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை கொடுக்கும், புதிய தொடர்புகளை கொடுக்கும், புதிய தொடர்புகள் மூலமாக முன்னேற்றத்தை கொடுக்கும். இது மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடங்கலாகின்றதெல்லாம் நிறைவேறும். கோர்ட்டு கேஸு இதில் நம்ம ஏதாச்சும் நீங்கள் இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்கள் பக்கம் ஜெயிக்கும். ஸோ இது மாதிரி நல்ல பலன்கள் வந்து கடகராசிக்கு நடக்க இருக்கு. இந்த வருஷம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ராசியில் கடகராசியும் ஒன்று. அது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை தரப்போகிறது. அதுவும் வந்து இந்த சனி பெயர்ச்சி 3ஆம் மாதம் இருந்தால் 5ஆம் மாதத்துக்குள்ளேயே பொருளாதார ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய பொருளாதார விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக வரப்போகிறது. இடம் நிலம் வாங்கி வச்சுருப்பீங்க, இல்லை வீடு கட்டுறதுக்கு பலமுறை முயற்சி பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நடக்காமே தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இப்போ இந்த சனி பயிற்சி மூலமாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும். ஒரு சில பேர் வந்து கட்டின வீடு விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். இப்போ உங்கள் பூர்வீக வீடு இருக்கும், நீங்கள் அதனால் சிட்டியில் வந்து ஒரு வீடு வாங்கணும், அங்கே யாரும் இல்லை, அப்போ அந்த இடத்த விற்றுட்டோம்னா இங்கே வீடு வாங்கலாம், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும் இந்த சனி பயிற்சி மூலமாக. வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொன்னேன். வெளிநாட்டில் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி வேலை மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தள்ளி போகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பல பேருக்கு வந்து அந்த வேலை ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடச்சிருக்காது. இப்போ அஷ்டமச்சை நடக்கிற அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்காது. அந்த மாதிரி வந்து வேலை கிடைக்கும். நீங்கள் வந்து இடம் மாறியிருப்பீங்க, ஏற்கனவே வேலை கிடச்சி இடம் மாறியிருப்பீங்க, இப்போ திரும்ப வேறு கம்பெனி மாறணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் காரியங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அது மாதிரி தொழிலாளர்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களுக்கு கீழே வேலை கலீக்ஸு இல்லை மேலதிகாரிகள், அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வரிசையாக நல்ல பலன்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க, இல்லாட்டா தள்ளி போயிட்டே இருந்தது, அதெல்லாம் இப்போ நடக்கும். அதுக்கு வேண்டிய பண உதவிகள் கிடைக்கும். அதுதான் மெயினாக சொல்லணும். அதுக்கு வேண்டிய பண உதவிகள், லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் அது பெண்டிங் ஆகிட்டே இருந்திருக்கும், இல்லை அதில் தடைகள் இதெல்லாம் கொயரி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க, அதெல்லாம் நிவர்த்தியாகி இப்போ அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல பலன்கள் கடகராசிக்கு நடக்கும். அதே மாதிரி வந்து உடல்நிலையில் குடும்ப பெண்களுக்கு உடல்நிலையில் இந்த மாதிரி கடகராசி சேர்ந்த அன்பர்கள், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க உடல்நிலை கோளாறுகள், அடிக்கடி உடம்பு சரியில்லை, உடம்பு படுத்திக்கிட்டே இருக்குது, சளி தொந்தரவு, இல்லை இருதயத்தில் தொந்தரவு, இல்லாட்டினா மூச்சு சுவாச பிரச்சனை, இது மாதிரி ஜெரிமான கோளாறுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக கடகராசிக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அடி மனசில் வந்து ஒரு சோகம், அது மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். இந்த சனி பயிற்சி மூலமாக அதெல்லாம் நிவர்த்தி ஆகி உடம்பு நல்லாகும், உடம்புல இருக்கக்கூடிய கோளாறுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். இது மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து நிறையா நடக்கிறதுக்கு இருக்குது. அதை வந்து நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து உடல்நிலை கோளாறுகள் எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகி நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. இந்த சனி பகவானுக்கு வந்து பயிற்சி ஆகிறது மூலமாக நம்ம ஏதாச்சும் சாமி கும்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமியை வந்து கும்பிட்றது இப்போ பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் வந்து கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் வந்து அஷ்டலட்சுமியாக பூஜை பண்ணலாம், இல்லை மகாலட்சுமியாக பூஜை பண்ணலாம். வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சொம்பு வந்து கிளியர் பண்ணி அந்த சொம்பில் தண்ணி ஊற்றி ஒரு தேங்காயை வச்சு லக்ஷ்மி பூஜை, அந்த பூ போட்டு ஒரு லட்சுமிக்கு நமகா அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம். இது கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இந்த அஷ்டோத்திரமெல்லாம். அதை வாங்கி நீங்கள் போற்றியோ நமகாவோ சொல்லலாம். இது ஒரு பக்கம். இல்லாட்டினா வந்து விளக்கு பூஜை வீட்டிலேயே பண்ணலாம். நீங்கள் வீட்டில் 5 முகமும் விளக்கேற்றி நீங்கள் வந்து விளக்குக்கு போற்றி இருக்குது, அந்த போற்றி புக்கை வாங்கி வச்சு விளக்குக்கு பூஜை பண்ணி அந்த கடைசியில் வரக்கூடிய ஒரு 15 அர்ச்சனை மட்டும் குங்குமத்தில் பண்ணி அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கலாம். வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் திரும்ப ஏற்படும், வீட்டில் மலர்ச்சி ஏற்படும், எல்லாருக்கும் வந்து நல்ல பலன்களே ஏற்படும். வீட்டில் பல பேருக்கு நடக்க வேண்டியிருந்த காரியங்கள் எல்லாமே டக்குன்னு நடக்கும். அது மாதிரி இந்த மாதிரிலாம் வீட்டில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மிக மிக நல்லது. இந்த சனிப்பெயர்ச்சினால் நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகள் வந்து ரிஷபம், கடகம், துலாம், மகரம். இந்த ராசியெல்லாம் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம், கன்னி, மீனம், தனுசு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்களாக இருக்கும். 7 சனினால் ஓரளவு சுமாரான பலன்கள், அதாவது ரொம்ப கஷ்டம் கிடையாது, அது மாதிரி ரொம்ப உயர்வும் இல்லை, ஓரளவு மீடியமாக அப்படி அந்த நடக்கிறதே தெரியலன்னு சொல்லி அந்த மாதிரி
ஏழரை சனி மாதிரியே தெரியல, அதாவது சனி இந்த இந்த 2.5 வருஷம் சனினால் இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நடக்கக்கூடிய பலன்கள், சுமாரான பலன்கள் பெறக்கூடிய ராசிகள்னா மேஷம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இதுக்கெல்லாம் சுமாரான பலன்கள் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் கடகராசி அன்பர்கள் வந்து உங்களுக்கு கஷ்டமான, ஏன்னா 2 வருஷமும் நல்லா இருக்கும்னா ஒரேடியாக நல்லா இருக்காது. ஒரு சில காலங்கள் கொஞ்சம் கஷ்டங்களும் வரும். ஏன்னா சனி பகவான் மட்டும் இல்லை, ராகு கேது இருக்குது, குரு பகவான் இருக்குது, இந்த மாதிரி பலன்கள் இருக்கும். அது மாதிரி வந்து இந்த கடகராசி அன்பர் பல பேருக்கு திருமணம் வந்து வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி வந்து பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் ஏற்படும். வீடு, இடங்கள், நிலங்கள் அப்படின்னு வாங்குறது, வீட்டில் கல்யாணம், இந்த மாதிரி நல்ல சுப செலவினங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் வந்து ஏற்படும். அதெல்லாமும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அதெல்லாம் ஏற்படுத்தி தருவார். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், இந்த மாதிரி பாக்கியங்கள்லாம் ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். புத்திர பாக்கியம் தடை இருந்தவங்க கடகராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இதெல்லாம் இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. சூரியனுக்கு சனி ஓகே, சனிக்கு சூரியன் ஆகாது. இப்படின்றது தான் ஒரு ஜென்ரலான கதை. இது சம்மந்தமாக புராண கதைகள்லாம் கூட இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். சூரியன் அப்படின்றவர் ஜொலிக்கிறவர். அவர் வந்து பெரிய ஒரு ஒளிப்பிழம்பு, தேஜஸ், வெளிச்சம், இதெல்லாம் வந்து சூரியன். இந்த வெளிச்சத்தோட ரிஃப்ளெக்டர், அதை வந்து அப்படியே வாங்கி திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணுறது சந்திரன் அப்படிங்கிறோம். அப்போ வந்து இந்த சூரியன்றது வந்து நமக்கு ஆத்மா, சந்திரன் அப்படின்றது மனசு. இந்த ஆத்மா அதுலேருந்து வரக்கூடியது மனசு. ஸோ இப்படி தான் நமக்கு போகிறது. அப்போ இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு தான் சனி பகவான். இப்போ நீங்கள் வந்து அந்த சூரியன் வெளிச்சம் இருக்கு இல்லையா, இருட்டு, கருப்பு, அதுதான் சனி பகவானுக்குள்ள காரணமாக சொல்கிறோம். ஆக்சுவலாக கருப்பு கிடையாது. கருப்பு யாருன்னா ராகு தான், சனி பகவானுக்கு. ஏன்னா அர்ச்சனை பண்ணும் பொழுது நீலவர்ணாய நமகன்னு தான் பண்ணுறோம். நீலவர்ணமாக தான், கருநீலம் இருக்கு இல்லையா, அதைத்தான் வந்து சனி பகவானுக்குள்ள கலராக வந்து வேதம் சொல்கிறது. ஏன்னா நம்ம அர்ச்சனையெல்லாம் நம்ம பூஜை கோயிலில் பண்ணும்பொழுது நம்ம அப்படி தான் பண்ணுறோம். அதை வச்சு பார்க்கும்பொழுது அவர் வந்து ஒரு மாதிரி கருநீளமான ஒரு கலர். ஆனால் கருப்பு கலரு கிருஷ்ண கந்தானு லேபனம் அப்படின்னு சொல்லி ராகுவுக்கு சொல்கிறாங்க. கிருஷ்ணனா கருப்பு, கிருஷ்ண கந்தானு லேபனம், அவன் வந்து கருப்பு பொட்டு வச்சிருக்கிறவர் அப்படின்னு ராகுவை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கருப்பு அப்படின்ற கலரை ராகுவுக்கு கொடுத்துருக்காங்க வேதத்தில். அதே மாதிரி நீலவர்ண கருநீலம் அப்படின்றத சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, கருநீலம் அப்படிங்கிறது வந்து எல்லை இல்லாதது. நீல கலர் எல்லை இல்லாமல் இருக்கிறதுனால தான் வானம் நீளமாக தெரிகிறது, கடல் நீளமாக தெரிகிறது. ஆக்சுவலாக கடலுக்கு எந்த கலரும் கிடையாது, அது மாதிரி வானத்துக்கும் எந்த கலரும் கிடையாது. ஆனால் அது நீளமாக தெரிகிறது இல்லையா. இதுக்கான காரணங்கள் இதுதான், அதுக்கு எல்லை இல்லாதது. அது மாதிரி நம்மளோட இந்த பக்கம் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிப்பட்டவர். இந்த லாஸ்ட்டில் இப்போ நம்ம நடுவில் பூமி இருக்குன்னா, இந்த பக்கம் சுக்கிரன், புதன், சூரியன். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய், குரு, சனி. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற சனி, அந்த லாஸ்ட்டில் இருக்கிறவர் சூரியன். அவங்க 2 பேருக்கும் ஆப்போசிட்டான ஒரு இது. இவர் வந்து ஒளினா ஒரு நிழல், ஒரு ஒளின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கருப்பு இல்லை, நிழல் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த நிழல்னா என்ன, இந்த உடம்பு. இந்த ஒளி எதில் செயல்படுறது, இந்த உடம்புல செயல்படுறது. அப்படி இந்த ஒளி இருக்கிறதுனால தான் இந்த நிழல், ஒளி இருந்தால் நிழல் இருக்கும். அப்போ இந்த ஒளி இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு இயங்கும். இப்படி தான் இதான் ஆத்மாவுக்கு உள்ள காரணமாக வருது. இதை வச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக இது இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, அஷ்டமத்து சனி பொதுவாக சிம்ம ராசிக்கு நல்லாயிருக்கும். அஷ்டமத்து சனியில் வந்து பல பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 7 சனியை காட்டிலும் கஷ்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது யாருக்கு என்ன, ஏன் வந்து சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுவரை கண்டக சனி கஷ்டமாக இருக்கும். சனி பார்வையில் இருக்கிறதுனால இது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அஷ்டமத்து சனி நல்லாயிருக்கும். இவர் வந்து சனி பகவான் வந்து சிம்ம ராசிக்கு 6, 7க்கு அதிபதி. 6ல் வந்து 6க்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால எதையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தரார். அப்படி ஆனால் 7ல் இருக்கிற 7க்கும் இருக்கிறவராக இருக்கிறதுனால குடும்பம், பார்ட்னர்ஷிப்பு, வெளிநாடு, இந்த மாதிரி விஷயங்களில் சிம்ம ராசிக்கு தடைகளை ஏற்படுத்துவார் இதே சனி பகவான். இவர் வந்து அங்கேருந்து ஒரு பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து, இப்போ சனி பகவான் வந்து இது வரைக்கும் வந்து 7ஆம் இடத்துல இருந்தார். அதுலேருந்து 9ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். பாக்கியங்கள், பாக்கியம்னா
நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள், வேலை, கல்யாணம், குழந்தை, இதெல்லாம் சிம்ம ராசிக்கு ஏற்பட்டிருக்காது. கடந்த 2 வருஷத்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ அஷ்டமத்து சனிக்கு போகிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆனால் வேலை கிடைக்கும், எதிர்ப்புகளை தாண்டி வேலை கிடைக்கும். ஆனால் அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் கொடுக்க மாட்டார். அவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதி குரு. அந்த குரு வந்து உங்களுக்கு 11ஆம் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். ஸோ அதனால் இவர் இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த சனிபான் உங்களுக்கு நல்லது தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த வீட்டோட அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி பலன்களை தான் சனிபகவான் கொடுக்க முடியும். அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு வேலை, உத்தியோகம், அதில் நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். இதுக்கு அடுத்து 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல், கலை, சினிமா, வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் புதிய தொடர்புகள் மூலமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். அது வந்து புதனுடைய வீடு. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு பாசிட்டிவாக, ஏற்கனவே குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள், ஒரே வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும். அந்த வாக்குவாதங்கள் நீங்கி அதுலேருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். 8வது வீட்டிலேருந்து 2வது வீட்டை பார்க்குறாரு. அதனால வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்ம ராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து சனி வந்து பல விஷயங்களில் நல்ல பலன்கள் நடக்கும். இருந்தாலும் உழைப்பு வந்து அதிகப்படுத்தணும். உழைப்பு தான் உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. எவ்வளோ தூரம் உழைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா வந்து உழைப்புக்கு அதிபதியே அவர் தான். கடந்த 2 வருஷத்தில் உங்களுக்கே நல்லா தெரியும், கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அவங்களோட ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைப்பு, மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பல விஷயங்களில் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை, அடுத்த ஸ்டெப்பை உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த 2 வருஷத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 வருஷத்தில் வந்து குடும்ப பெண்களுக்கு இடமாற்றம், வீடு மாறுறது, ஊர் மாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பல பேருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா 8ல் அஷ்டமத்து சனியில் உத்தியோக மாற்றம், இடமாற்றம் இது கண்டிப்பாக ஏற்படும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி வந்து மாணவ செல்வங்களுக்கு அவங்க வந்து படிப்புக்காக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, படிப்பில் ஜெயிக்கிறது, இதெல்லாமே நடக்கும். அதனால் அது மாணவ செல்வங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி வந்து உடல்நிலை கோளாறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனினால் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படாது. ஆனால் 3ஆம் மாதத்துலேருந்து 5ஆம் மாதத்துக்குள்ளே அடுத்த வருஷம் 2025 உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா ராகு அங்கே இருக்கார் 8வது வீட்டில், 2ல் வந்து கேது இருக்குது. அதனால் உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்கள் வீட்டில் யாரானு ஒருத்தருக்கானோ மார்ச்லேருந்து மேக்குள்ளே உடல்நிலை கோளாறுகளை கொடுக்கும். அப்போ அதுக்கப்புறம் கொடுக்காதா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் கொடுக்கும். ஏன்னா அந்த கேது வந்து உங்கள் ஜென்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு 5ஆம் மாதத்துலேருந்து. 7 எகைன் ராகு வராரு, எகைன் உடல்நிலை கோளாறுகள் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு ரெகுலராக வந்து உங்களோட உடம்புக்கு ஃபிட்னஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணிங்க. ஜெரிமான கோளாறுகள், சூடு, உடல் சூடு, இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உடனே ஸ்டெப்ஸ் எடுங்க. இளநீ குடிங்க, 2 நாளைக்கு ஒரு தரமான இளநீ குடிங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி உடல்நிலை கோளாறுகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணீங்க. சனிப்பெயர்ச்சினால் நீங்கள் வணங்க வேண்டியது எதை வணங்கினா நல்லா இருக்கும்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன், அவருக்கு அதிதேவதை சிவன். அதனால் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் விடாமல் நீங்கள் வந்து சிவன் கோயில் போயிருங்க. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் விடாமல் சிவன் கோயில் போய் அந்த பிரதோஷ நேரத்தில் இருங்க. முடிஞ்சால் பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருங்க. முடிஞ்சால் அந்த புஷ்பங்கள் வாங்கி கொடுங்க, பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. இது மாதிரி இருந்து பிரதோஷத்துக்கு பிரதோஷம் விடாமல் சிவன் கோயிலுக்கு போயிடுங்க. நிச்சயமாக இந்த 7 சனியில் உங்களுக்கு பல விதமான முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் கிடச்சி வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரமாக இருக்குது. இந்த சிம்மராசி அன்பர்கள் அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட காலங்கள், இது கல்யாணம், திருமணத்துக்கு பார்த்தோம்னா உங்கள் 7வது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான்றதுனால அவர் வந்து கெடுதல் பண்ணாமல் மறைஞ்சிட்டதுனால, அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை, அந்த வீட்டு அதிபதி பார்வை வர்றதுனால உங்களுக்கு 5ஆம் மாதம் வாக்கில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக நிறையா இருக்குது. 5ஆம் மாதம் இல்லாட்டினாலும் அவருடைய ஏன்னா லாபஸ்தானத்தில் வராரு. அதுக்கடுத்து 12ஆம் இடத்துலேருந்து சனியை பார்க்குறாரு, 7ஆம் வீட்டு அதிபதியை பார்க்குறாரு. 5ஆம் மாதத்துலேருந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கான காலம் ஸ்டார்ட் ஆகிடுது. அது மட்டும் இல்லை, அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதம் வரைக்கும் அதிசாரமாக உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வராரு.
12ஆம் இடம்னா சுபகாரிய செலவினங்கள். அந்த இடத்துலேருந்து அவர் வந்து 9வது பார்வையா பாக்கிய பார்வையா சனி பகவானை பார்க்குறாரு. சனி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு 7க்கு அதிபதி. ஸோ கோச்சார ரீதியாக திருமணத்துக்கு 2025 உங்களுக்கு மிக நல்ல வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு காரணங்கள் இருக்குது. சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கன்னியாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த கன்னிராசின்றது காலபுருஷத்தில் 6வது வீடாக இருக்குது. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இதெல்லாம் அதில் இருக்குது. இப்போ கன்னிராசிக்கு வந்து கண்டகச்சனி வருது. இந்த சனி பயிற்சி வந்து கண்டகச்சனி அப்படின்னு பேர். உங்களுக்கு 7வது வீட்டு பார்வையாக வராரு. இது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து தரக்கூடிய ஒரு இடமா இருக்குது கன்னியாராசி அன்பர்களுக்கு. என்ன காரணம்னா உங்களுக்கு 5, 6 2 வீட்டுக்கும் அதிபதி சனி பகவான் தான். உங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுங்களேன், 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இது 3ஐயும் கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் தெரியும். உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்னு 2க்கு அதிபதி சுக்கிரன், 6க்கு அதிபதி சனி பகவான், 10க்கு அதிபதி புதன் பகவான். ஸோ உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றமான காலங்கள் இந்த கோச்சார பலன்களில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி பயிற்சினால் உங்களுக்கு வரப்போகிறது. எதிர்ப்புகளையும் தாண்டி கடுமையான உழைப்பு, அதாவது 2025 வந்து கடுமையான உழைப்பாக இருக்கும். 2026 தொழில் ரீதியாக கடுமையான முன்னேற்றமாக இருக்கும். இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இப்போ வந்து ஜென்மத்தில் கேது இருக்குது, 7 ராகு இருக்குது. இது 3ஆம் மாதம் சனி பயிற்சி நடக்கிறது. 5ஆம் மாதம் வரைக்கும் ராகுவும் சனியும் சேர்ந்துருக்காங்க. இந்த 3ஆம் மாதத்துல 5ஆம் மாதம் வரைக்கும் உடல்நிலை ரீதியாக குடும்பத்தில் இது மாதிரிலாம் வாக்குவாதங்களை குறைச்சிக்குங்க. உடல் ரீதியாக வந்து பிரச்சனைகள் ஏற்படும். மனசில் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படும். எதை எப்படி பண்ணுறதுன்னு குழப்பம், கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும். குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் 5ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மாற்றம் எல்லாமே நடந்துடும். வேலையை விட்டுருப்பீங்க, அடுத்த வேலை தேடிட்டு இருப்பீங்க, கிடைச்சிருக்காது, பயமாக இருக்கும், அதெல்லாம் கிடைக்கும். அது மாதிரி வந்து ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறி இருப்பீங்க, அந்த வேலையிலையும் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதுக்கு முன்னால் பார்த்த வேலையை தேவலாமாடான்னு நினைப்பீங்க, அதெல்லாம் சரியாயிடும். 5ஆம் மாதத்துக்கு மேலே அதெல்லாம் சரியாயிடும். பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, தெரியாதனமாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோமோ, நம்ம வேலை பார்த்தாலே நிம்மதியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைப்பீங்க, அதெல்லாம் சரியாக போயிடும் 5ஆம் மாதத்துக்கு மேலே. ஸோ இப்படி வந்து எல்லா வகையிலையும் 5ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு இல்லாட்டினா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அதில் கஷ்டம் இருக்கும், வேலை மாறணும்னு நினைப்பீங்க, வேலை கிடைக்காம இருந்திருக்கும். இப்போ வந்து அது வேலை கிடைக்கும், வேலை கிடச்சி நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து கண்டினியூஸாக பார்த்தோம்னா இந்த சனி பயிற்சி பல வகைகளில் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்குது. ராகுகேது வேறு 6, 12 வர்றதுனால வீட்டில் யாருன்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் அப்படின்னு வரும். கன்னிராசியை சேர்ந்த பல அன்பர்களுக்கு அம்மாவுக்கோ இல்லை அப்பாவுக்கோ கர்மம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வருது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா 10வது கர்மஸ்தானத்தில் குரு பகவான் வராரு. இவர் 4வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு 10வது வீட்டுக்கு வர்றதுனால 4ன்றது தாய் ஸ்தானத்தை குறிக்கும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அம்மாவுக்கு உடம்பு இல்லைன்னு உடனே கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு பார்த்துக்குங்க. அது வரைக்கும் புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து அவங்களுக்கும் ஆயுளில் பலம் இல்லைன்னா தான் தானே தவறாக நடக்கலாமே தவிர, மற்றபடி அம்மாவுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள், உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். பல பேருக்கு வந்து அப்படிலாம் நடக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து அவங்களுடைய ஒருத்தருக்கு 4-5 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 4-5 குழந்தைங்களும் ஒரே டயத்தில் அது மாதிரி இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு காலம் வர வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அது மட்டும் இல்லை, அவங்க ஜாதகத்துலேயும் ஆயுள் ஸ்தானத்துக்கு வந்து பிரச்சனை வரணும். இப்படி எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு காரியம் நடக்கணும். அதனால் வந்து நீங்கள் நான் சொன்னதை மட்டும் வச்சு ஒன்று பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். நீங்களே உங்கள் காலங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு, மருத்துவம் காமிச்சு என்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்து விட்ருங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது. மற்றபடி இவங்களுக்கு வந்து வீட்டில் குடும்பத்தில் வாக்குவாதங்கள்லாம் அதெல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கும், பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாறிடுவாங்க. தொழிலாளர்கள் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அவங்கள்ட்ட வேலை பார்க்குற தொழிலாளர்கள் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது தான்.
நிச்சயமாக புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க 5ஆம் மாதத்துக்கு மேலே. 5ஆம் மாதத்தில் அத்தனை வந்து தூள் பண்ணிடுவீங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய புத்திசாலித்தனமும் தைரியமும் உத்வேகமும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. பொதுவாக நீங்கள் கொஞ்சம் தூக்கத்துக்கு அதிக விருப்பமான ஆள். அதனால் வந்து காரியங்களை தள்ளி போடுவீங்க. தள்ளி போடாமல் டக்குன்னு அந்தந்த டயத்துக்கு அந்தந்த காரியங்களை பண்ணிட்டாலே பல பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு பார்த்தோம்னா உடல்நிலை கோளாறுகள் இருந்துகிட்டே இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் இருக்கும். மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து தீந்துடும். 5ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. அது மாதிரி வந்து உடல்நிலை கோளாறுகள்லேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் கை கால் அசதி, கை கால் வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில பேர் ஸ்கின் வந்து அலர்ஜிஸ் இருக்கும். இவங்க இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல காலங்க. மாணவ செல்வங்கள் ரொம்ப அருமையான காலங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நினச்ச காரியம் ஜெயிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு வந்து இந்த வருஷம் 2025 வருஷம் அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் படித்து முடிக்கிற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் நல்ல வேலையெல்லாம் கிடச்சிருங்க. கன்னிராசி இந்த அன்பர்களுக்கு. அது மாதிரி மாணவ செல்வங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல ஃபைபர் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடுங்க. இது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி பெருமாள் அப்படின்றதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு போங்க. அது மாதிரி வந்து முடிஞ்சால் மாதத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வேண்டிங்க. இது மாதிரி வேண்டிங்கனாலே இந்த சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து முக்கால்வாசி குறைஞ்சிரும். வாழ்க்கையில் எல்லா விதமான நல்ல பலன்களே உங்களுக்கு நடக்கும். இந்த 7.5 சனி துளாராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். துளாராசியை பொறுத்தளவில் ரொம்ப டஃப் டைமில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பல காரியங்கள் வந்து உங்களுக்கு நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கு. அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். பொருளாதார ரீதியாக பல பேர் மாட்டின்னு இருப்பாங்க. எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு உண்டு. ஏன்னா துலா ராசி அப்படின்றது எடை போடுறது தான் சிம்பிளே. அதனால் வரக்கூடிய பிரச்சனை முன்னாலே எடை போட்டு அதை செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு உங்கள்கிட்ட. உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு உண்ட தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால பல பேருக்கு பிரச்சனைகளாக இருக்கும். ஒரு சில பேருடைய தசா புத்திகள் வந்து இதில் நிறையா ப்ளே பண்ணும். ஒரு சில பேருக்கு நிறைய நல்ல தசா புத்திகள் நடந்து அந்த கிரகம் அவங்க ஜாதகத்துலேயும் நல்லா இருந்தால் மிக நல்ல பலன்கள் கூட நடந்திருக்கும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது வந்து கோர்ட்டு கேஸு அவமானம் பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி திடீர் அதிர்ஷ்டங்கள், புதையல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, லாட்ரியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமும் அதே 8ஆம் இடம் தான் சொல்லும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுசரிச்சுக்கணும். அது மாதிரி ஒரு சில பேருக்கு திதி சூன்ய ராசிகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கரணம் சரியில்லாமல் இருக்கும். கரணநாதருடைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு பலன் கொடுக்கும். அதனால் அது கோச்சாரம் மட்டும் பலன் கொடுக்காது. இப்போ இந்த 7.5 சனி மிக நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் துலா ராசியும் ஒன்று. இந்த துலா ராசிக்கு 6வது வீட்டுக்கு வராரு சனி பகவான். ஸோ 6வது வீடு அப்படிங்கிறது எந்த விதமான எதிர்ப்புகளையும் தாண்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு அதிபதியாக அவங்களுக்கு இருக்கிற ஒரு குரு பகவான். அதனால தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டு உங்களுடைய ஒர்க்லேயோ எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுறதுலையோ பொருளாதார ரீதியிலையோ நீங்கள் பெஸ்ட்டு. உங்களை ஜெயிக்க முடியாது. யாருன்னு உங்களுக்கு இடைஞ்சலாக வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. பொதுவாக உங்கள் தொழிலில் வந்து உங்களுக்கு தான் வந்து நல்ல மதிப்பு இருக்கும். மற்றவங்களை காட்டிலும் உங்களுடைய சார்ஜஸ் தான் கூட இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஒர்க்கில் வந்து நல்லா பண்ணுறீங்கன்ற அந்த பேர் இருக்கும். இதெல்லாம் பொதுவாகவே துளாராசிக்கு இயல்பான குணங்களாக இருக்கும். இப்போ அந்த குரு வேறு பயிற்சி ஆகிடுவார். இந்த 2 வருஷத்தில் 5ஆம் மாதமே பயிற்சி ஆகிடுறார். உங்களுக்கு ராகுகேதும் பயிற்சி ஆகிடுது. ஸோ ராகுகேது உங்களுக்கு தொல்லை விட்டது, குரு பிரச்சனை அது இல்லை. சனிபவன் நல்ல பிளேஸ்க்கு வந்திருக்காரு. 6ல் சனிபவன் இருந்தால் கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடம் ராஜயோகம்னு பேர். நீங்கள் ஒர்க்குக்கு மட்டும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்லா உழைங்க. உழைப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது 2ஐயும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, இது 2க்கும் வந்து சனி பகவான் ரொம்ப முக்கிய காரணகர். இது 2 பண்ணிட்டீங்கனாலே நல்லா
சூப்பர் பலன்களை கொடுப்பார். அதுவும் பொருளாதாரத்துக்குள்ள குருவினுடைய வீட்டில் இருக்கார். பொருளாதார ஏற்றங்களை இந்த 2.5 வருஷத்தில் தருவார். ஸோ அதனால் நீங்கள் வந்து பொருளாதார ஏற்றங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய இந்த பாத்திரம் மாதிரி நீங்கள் மாறிக்கணும். அப்போ வந்து எப்படின்னா நல்ல பிளான், சூப்பர் பிளான், அடுத்தடுத்து இப்படி தான் போகணும். உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே வாங்க. பணத்தை வந்து பிளான் பண்ண வேண்டாம். ஒர்க்கு, அந்த ஒர்க்குனால் வரக்கூடிய இம்பேக்ட்டு, அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒர்க் ரீதியாகவே உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே போகிறோம். உங்களுடைய ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கங்க. அது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரெகக்னிஷன், அதை காசு மட்டும் இல்லை, புகழ், பணம், மரியாதை, இது மாதிரி எல்லாமே உங்களை தேடி வந்துடும். ஸோ நம்ம காசை நம்ம துரத்துற வரைக்கும் காசு நம்மளுக்கு சிக்கவே சிக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா காசு பின்னால் வந்துகிட்டே இருக்கும். அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். காசுன்றது வந்து எல்லோரும் நம்ம என்ன நினைக்க, அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்னா சொல்கிறாங்க. காசுன்றது நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மள்கிட்ட வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. காசுன்றது உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அது மல்டிபிள் ஆகும், வேறு எதுவுமே மல்டிபிள் ஆகாது. நீங்கள் ஒரு பொருள் வாங்கி நாளைக்கு விற்கணும்னா அது செகண்ட் ஹேண்ட் தான், அது பொருளோட மதிப்பு போயிடும். ஆனால் காசு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு வாங்கி நீங்கள் பேங்கில் போட்டிங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் டபுள் ஆகும். அப்போது மல்டிபிள் ஆகக்கூடிய ஒரு பொருள் வந்து காசு. அது வந்து மல்டிபிள் ஆகும் எப்போன்னா உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்கள், மரியாதைகள், இது மாதிரியான விஷயங்களை பொறுத்து அது மல்டிபிள் ஆகும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஒர்க்கு, அதை எப்படி நம்ம கொடுக்கணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், நேர்மை, அந்த ஒர்க்கில் வந்து உங்களுடைய டச்சு, இப்படி இது நீங்கள் அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ ஒர்க்கும் உங்களுடைய அவுட்புட் இருக்கு இல்லையா, ப்ரெசன்டேஷன், உங்களுடைய அவுட்புட்டு ஒர்க்குனால கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அதை வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணி அது பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல்டில் பெஸ்ட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு டபுள் மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைச்சிடும். ஸோ இதுதான் இந்த சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால் வந்து அது மட்டும் இல்லை, இப்போ இது உங்களுக்கு நல்ல காலம், பெஸ்ட்டு பீரியட் இப்போ வரக்கூடிய கொஞ்சம் கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா சூப்பரான பலன்களாக இருக்கும். பல பேர் இந்த அடுத்த ஸ்டேஜில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறதுக்கு ஒரு பெரிய பாதை போட்டு வச்ச மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது துளாராசி அன்பர்களுக்கு. ஸோ துளாராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லை, உடல்நிலை கோளாறுகள் நீங்கும், குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள் நீங்கும், எல்லாமே டக்குன்னு ஒன்றுன்னா உங்களுக்கு செட் ஆகிட்டே வரும். அது மாதிரி துளாராசி அன்பர்களுக்கு மிக நல்ல காலமாக இருக்கக்கூடியது இந்த சனி பயிற்சி. இந்த சனி வந்து உங்களுக்கு 6வது வீட்டுக்கு ஒரு சனி பயிற்சி போகிறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களே கொண்டு தரும். மாணவ செல்வங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். எல்லாருக்குமே மிக ஏற்றமான, அதாவது துளாராசியை சேர்ந்த அனைத்து நண்பர்களும் மிக ஏற்றமான காலமாக இது இருக்க போகிறது. இந்த விருச்சிக ராசி அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசியாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு விசாகம், அனுஷம், கேட்டை, இதெல்லாம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த ராசியில் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த பலன் வந்து சரியாக வரும். பொதுவாக வந்து இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் 4வது சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4வது வீட்டில் இருந்தார். இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5வது வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகிறார். சனி பகவான் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 3, 4க்கு அதிபதி, 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி. பொதுவாக வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், அது உங்கள் ராசியில் இருக்குது. இந்த ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நல்ல காரியங்களே செய்வார். எப்போ அப்படின்னா செவ்வாயோட சேராமல் இருந்தால், செவ்வாயோட சேராமல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர் நல்ல பலன்களே கொடுப்பார். இதுதான் வந்து ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து எந்த மாதிரியான பலன்கள் வந்து ஒரு 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால கொடுப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. ஆனால் குரு வக்ரநிவர்த்தி பிப்ரவரி மாதம் ஆகிடுது. சனி பயிற்சி ஆகும்போது குரு பார்வை இருக்குது 5ஆம் மாதம் வரைக்கும். அப்புறம் குரு 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருப்பார். நீங்கள் பொருளாதார ரீதியாக குடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் வந்து வர வேண்டிய பணம் உங்களை வந்து சேராமல் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் தொழில் பண்ணுறீங்கன்னா குடுக்கல் வாங்கல கொஞ்சம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா குடுக்கல் வாங்கல பிரச்சனை, எங்கேயாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட் போய் மாட்டிடுதுன்னா டிரான்சாக்ஷனில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். உங்களுக்கு பண ரொட்டேஷன்ஸில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். ஸோ அதை வந்து நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறதுனால உங்களுடைய யோசனைகளை நீங்களே தவறாக பண்ணிடுவீங்க. அதனால பொருளாதார இழப்புகள் வந்துடும். ஸோ அவசரப்படாமல் நிதானமாக எல்லாத்தையும் பண்ணிக்கணும்.
இதெல்லாம் வந்து இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்களுடைய 2, 5க்கு அதிபதி குரு 8க்கு போயிடுறாரு. 8ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அதனால 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய உள்ளுணர்வுனால நீங்கள் நல்லா பண்ண வேண்டியதை கூட தவறாக பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அதனால் பதட்டப்படாதீங்க. தவறாக போய் இதுலேருந்து மாட்டிக்க வேண்டாம். அதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த 2 வருஷத்தில் இருந்த போதிலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். அதிசாரமாக வரக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வருது. 2026லையும் குரு பெயர்ச்சியோட பார்வை வந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு விழறதுனால அந்த காலகட்டங்களில் நடுவில் வந்து உங்களுக்கு பாலைவனச்சோலை மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக திடீர்னு ஹெல்ப் வந்து எல்லாத்துலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்துடும். அதனால் பொதுவாக வந்து நம்ம இந்த மாதிரி காலகட்டங்கள் வரப்போகிறதுனா முன்னாலே எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளை சுற்றி வர 360 டிகிரி நம்மளை சுற்றி வர என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கக்கூடிய தேவை இப்போ இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தொழிலாக இருக்காங்க, உத்தியோக ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கூட அப்படி தான். உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எகென்ஸ்டாக போயிடலாம். நீங்கள் எங்கேயானும் வாய் விட்டுடலாம், தெரியாதனமாக இருந்தாலும் பேசி அது மூலமாக பிரச்சனையில் மாட்டிக்கலாம். நீங்கள் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணி அதில் பிரச்சனைகளை மாட்டிக்கலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்க கூட அந்த மாதிரி தான். அது மாதிரி வந்து குடும்ப பெண்களுக்குன்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இடம், நிலம், வீடு அதை விற்கிறேன் அப்படின்னு போய் யார்கிட்டையானு மாட்டிக்கிட்டு பணம் இங்கேயும் வராமல் அங்கேயும் போகாமல் மாட்டி பஞ்சாயத்து பண்ணி தான் வாங்கணுன்ற கண்டிஷனில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இடம், நிலம் அது விற்கிறது வாங்குறதுல கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யுங்க. அது மாதிரி வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக எது பண்ணாலும் அதை 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி அதில் வந்து ஒருவேளை இப்படி ஆயிடுத்துன்னா என்ன, நெகட்டிவ் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றதை யோசிச்சுட்டு அப்போ வந்து நமக்கு ஓகே நெகட்டிவ் ஆனாலும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தால் ஒழிய நீங்கள் வந்து அதுக்கு செலவு பண்ண வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. 5ஆம் இடத்து சனி பகவான் இருந்தால் கூட ஒரு சில சீட் கிடைக்கிறதுல வந்து கொஞ்சம் ஹிக்கப்ஸ் ஏற்படும். ஆனால் அதில் வந்து நம்ம யார்கிட்டையானும் நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸு இல்லை பணம் காசு கொடுத்து வாங்குறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு 1க்கு 2 தரம் அலைஞ்சு தான் அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் ஓடின்னு இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால சுப்பிரமணியரை போய் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வந்து ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கும் மாதத்தில் 2 சஷ்டி வரும். சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வந்து நல்ல சிவப்பு கலர் மாலை அணிவிச்சு அவருக்கு வந்து நீங்கள் வணங்குறது. சுவாமி மலை அவர் தான் அப்பனுக்கும் குரு. உங்களுக்கு குரு தான் இப்போ மறைவில் போகிறாரு. அதனால் அப்பனுக்கே போதித்தவர் அப்படின்னால அவர் குருவோட அந்தஸ்து வந்து சுவாமி மலையில் கிடைக்கிறது சுப்பிரமணியருக்கு. அதனால் சுவாமிமலை முருகனை போய் தரிசனம் பண்ணுறது அது மாதிரி பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப தரிசனம் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களால் முடிஞ்சது புஷ்பம் வாங்கி போடலாம், அர்ச்சனை பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம். இது பண்ணுறது சஷ்டி அன்னைக்கு போய் இல்லை சஷ்டியில் கிருத்திகை அன்னைக்கு போய் பண்ணுங்கள். மெயினாக சஷ்டி அன்னைக்கு பண்ணுறது நல்லது. சஷ்டி விரதம் இருக்கலாம், சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கலாம். வீட்டிலையே வந்து நீங்கள் முருகன் படம் வச்சு வேலுக்கு பூஜை பண்ணலாம். வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வினை பயன்களை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வேலுக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கு பேர் சக்தி ஆயுதம்னு பேர். அம்பாள் கொடுத்ததுனால முருகன்ட்ட இருக்கிறதுக்கு பேர் சக்தி ஆயுதம்னு பேர். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கிறது உங்களுக்கு பல சிரமங்களை வந்து குறைக்கும். அதனால் பொதுவாக வந்து சிரமங்கள் வரும்பொழுது நீங்கள் தயங்காதீங்க, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் துணை இருக்கார், உங்களுடைய உண்மையான உத்வேகம் துணை இருக்கும். இது வந்து தசாபுத்திகளையும் சேர்த்தா வரும் உங்களுடைய ஜாதகத்தில். இது வந்து நான் சொல்கிறது வந்து கோச்சாரம் மட்டும்தான். ஒரு ஜாதகத்துக்கு 30% தான் கோச்சாரம் செலவாகும். ஆனால் 70% வந்து உங்களுடைய தசா புத்தி தான் செலவாகும். உங்களுடைய தசா புத்திகள் நல்லா நடக்கிறது அப்போ வந்து இதோட இம்பேக்ட் வந்து பெரிய லெவலில் இருக்காது. தசாபுத்தி நடந்தால் அந்த மாதிரி தான் பலன் நடக்கும். இந்த கோச்சாரத்தோட இம்பேக்ட் பெரிய லெவலில் இருக்காது. ஆனால் உங்கள் தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட நீங்கள் காமிச்சு பார்க்குறது அதெல்லாம் வந்து மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து அந்த பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்ல வந்தேன். பொதுவாக வந்து உங்களுக்கு திதி சூன்யம் எது இருக்குது, கரணம் என்ன, கரணாதிபதி என்ன அப்படின்லாம் பார்த்து அது மாதிரி வணங்கிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் சூப்பராக கிடைக்கும். எல்லா விதத்துலையும் நீங்கள் முன்னேறலாம்.
அது மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் சுவாமியை வணங்கிக்கோங்க, இங்கே பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வீட்டில் வந்து சுப காரியங்கள் எல்லாம் நிகழ்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா வந்து குரு பகவான் 8க்கு போகிறாரு, அங்கேருந்து 9க்கு அடுத்த வருஷம், அதாவது 2026 போவார், 9ஆம் இடத்துக்கு போவார். அப்போ வந்து 2026 சுபகாரிய செலவினங்கள் நடக்கும். உங்களுக்கு நிலம், விவசாய நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாசிட்டிவாக நடக்கும். நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாசிட்டிவாக நடக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாசிட்டிவாக நடக்கும். 2026 2025 மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. அதனால் முழு காலமும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நல்லா இருக்கக்கூடிய காலமும் நமக்கு பின்னாலேயே வருது. அதனால் கஷ்ட காலங்களை கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் இந்த வாழ்க்கையை நம்ம சீராக ஓட்ட முடியும். போயிட்டே இருப்போம். இப்போ ஒரு பள்ளம் வந்துன்னா டேர்ன் பண்ணி போகிறோம் இல்லையா, இல்லை மேடு வந்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகிறோம் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேடு ஏறுனாலே அடுத்து இறக்கம் வரும்னா எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த டயத்தில் நம்ம ஃப்ரீயாக சைக்கிளில் உட்காந்து போகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்தது நல்ல காலங்கள் வரும். அப்போ நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம். இப்போதைக்கு கஷ்டகாலம் வரும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பண்ணிக்கிறது, எதையுமே தள்ளி போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நல்ல காலம் இருக்கான்னு ஒரு தரத்துக்கு 2 தரம் ஆலோசனை பண்ணி நடக்கிறது நல்லது. தனுசு ராசின்றது காலபுருஷத்து 9வது வீடு. இந்த ராசியில் வந்து மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இதெல்லாம் இருக்குது. பொதுவாக வந்து தனுசு ராசிக்கு 4வது வீட்டுக்கு, சுகஸ்தானம்ன்ற 4வது வீட்டுக்கு குரு பகவான் போகிறார். அவர் போகிறது மட்டும் இல்லை, தனுசு ராசியை அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி பார்க்குறார். சனி பகவானோட பார்வை தனுசு ராசிக்கு வருது. ஸோ இது வந்து கெட்டதா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு உத்தியோகத்துக்கு எந்தெந்த இடங்களை பார்க்கணும்னா 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இது 3ஐயும் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் 6ன்றது வேலை, ஒருத்தர் வேலை செய்யக்கூடிய திறமைகள், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிடக்கூடியது 6ங்கிறது. 10ன்றது என்ன வேலை அப்படின்னு குறிப்பிடும். 2ன்றது இது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை குறிப்பிடும். ஸோ அப்போ வந்து இது 3ஐயும் எப்போ ஜாயிண்ட் ஆகிறதோ அப்போ தான் அவங்க சரியான வேலைக்கு போவாங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி பணம், பொருளாதாரம், குடும்பம், இதுக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு சுகஸ்தானம் 4வது வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டுக்கு அதிபதி குருவும் பெயர்ச்சியாகி குரு பார்வையும் வரப்போகிறது. ஸோ அதனால் 2025 உங்கள் லைஃப்பில் மிக பெஸ்ட்டான இயராக இருக்கும். 2025 நீங்கள் பல நல்ல பலன்கள் கிடைக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் வராமல் இருந்த பணங்காசெல்லாம் வரும். இது மாதிரி பல விஷயங்கள் வீட்டில் வந்து உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். அந்த பார்ட்னர்ஷிப் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் தீரும். இல்லாட்டினா அந்த பார்ட்னர் வந்து விலகிட்டு இன்னொரு பார்ட்னரை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் விலகும். பல பேருக்கு இந்த ராசி இந்த பல பேருக்கு திருமணம் நடக்கும். ஸோ இது மாதிரி வரிசையாக நம்ம சொல்லிட்டே வந்தோம்னா பல நல்ல வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். படிக்கிறவங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் நடக்கும். படிக்கிறவங்க பல பேருக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும். இப்படி வரிசையாக நீங்கள் எதை எடுத்துட்டீங்கன்னாலும் பல நல்ல பலன்கள் இது மூலமாக நடக்கும். இதை வந்து நான் சுமாரான பலன்கள் லிஸ்ட்டில் தான் இந்த ராசியை சேர்த்துருக்கேன். ஏன்னா சனிபவன் பார்வை இருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள் கொடுக்கும், காரியங்களை தள்ளி போடக்கூடிய குணாதிசயங்களை கொடுக்கும், வேலை பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அப்படி ஓவர் கம் பண்ணால் தான் இந்த வரக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சியாக இருக்கும். நீங்கள் சோம்பேறித்தனமாகவோ காரியங்களை தள்ளி போகிறதுலையோ அப்படி இருந்துட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இந்த கஷ்டமான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகளும் மாற்றிட்டோம்னா, ஒரு மலை ஏறுறோம், ஒரு குச்சி இருக்குது, குச்சிக்கு உயிர் கிடையாது, ஆனால் அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். மலை ஏறும்போது நம்ம ஹெல்ப் பண்ணுறது இல்லையா, அது மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. நீங்கள் தான் மலை ஏறணும், அப்போ நீங்கள் தான் போகணும். அப்போ இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இந்த கிரகங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த மாதிரியான விளக்கங்களை சொல்கிறேன். அதே மாதிரி மாணவ செல்வங்கள் நல்ல இதாக தான் இருக்குது. குடும்ப பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பல பேர் வந்து வெளிநாட்டில் இருந்தவங்க தாய்நாட்டுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய்நாட்டில் இருக்கிறவங்களும் இல்லாட்டினா வேறு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வந்து பல பேருக்கு இந்த 2.5 வருஷத்தில் புனித யாத்திரைகள் அது போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து எங்கேயாச்சும் சாமியெல்லாம் பார்க்குறதுக்கு தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா, புனித யாத்திரைகள், கோயில் குளங்களுக்கெல்லாம் போகிறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரப்போகிறது.
அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக தடையாக இருந்த சுப காரியங்கள் எல்லாமே நடக்க போகிறது இந்த சனிப்பெயர்ச்சினால். ஸோ சனிப்பெயர்ச்சி கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா நல்ல பலன்களையும் கொடுக்கும். ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் டிலே பண்ணி 1க்கு 2 தரம் டிலே பண்ணி தான் கொடுக்கும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதனால சரி, இது கஷ்டமான பலன் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் நான் அந்த தனுசு ராசியை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் உங்களுடைய நடவடிக்கையும் இறையருளையும் பொறுத்து தான் இருக்குது. பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்களை வந்து குரு பகவான் தான் அதிபதி. அதனால் நீங்கள் பொதுவாக சிவன் கோயிலில் போய் வழிபடுறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. வண்டி வாகனங்களை அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்களை மாற்றுறதுக்கு வாய்ப்பு வரும். ஏற்கனவே வண்டி இருந்ததுன்னா அந்த வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். வண்டி வாங்கின ரிப்பேர் வந்து அடிக்கடி ரிப்பேர் கொடுத்து அது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். இது மாதிரி வந்து சின்ன சின்ன கஷ்டமான பலன்களும் உங்கள் இந்த 7.5 சனி நடக்க போகிறது. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் லைஃப்பில் நம்ம நடக்கிறது தான். அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணும்பொழுது தான் நமக்கு வெற்றியாளனாகவே நம்ம ஆகிறோம். அதனால் இதுக்கெல்லாம் வந்து சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்ளணும். அதுவா சரி பார்த்துக்கலாம், என்ன வருது, என்னதான் பண்ண நடக்குன்னு பார்த்துக்கலாம். இப்படி போகும்போது தான் வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். ஆனால் அந்த மாதிரி வந்து உங்களுடைய மென்டாலிட்டியை வச்சுன்னு போகும்போது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிக நல்ல பயிற்சியாகவே இருக்கும். சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒர்க்கு லோடு கூடும். அதனால் ஒர்க் லோடு கூடுறதுனால ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா அவரே 10ஆம் இடத்துக்கு தொழில் சார்ந்தையும் பார்க்குறதுனால தொழில் ரீதியாக நீங்கள் வந்து மிக நல்ல உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அறிவு புத்திசாலித்தனம் பழிச்சிடும். பல பேருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், தலையில் அடிபடலாம், மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா நான் சொல்கிறேன். அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே டாக்டரை காமிக்கிறது, மருத்துவத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். அப்படி பண்ணிங்கனாலே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் மிக நல்ல முறையில் கடந்து போயிடும். மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 10வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான். அவர் வந்து பயிற்சி ஆகிறது மூலமாக இந்த மகர ராசிக்கு 7.5 சனி வந்து நிறைவுக்கு வருது, 7.5 சனி முடிகிறது. அதே மாதிரி 3வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு பல விதத்தில் நன்மையை செய்வார். 3, 9, 11 இந்த இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நன்மையை செய்வார். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் வந்து குடும்ப ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, பல விதத்தில் கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி, குடும்ப ரீதியாகவும் நீக்கி, உங்களை அடுத்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்க போகிறது. நீங்கள் வேலை பார்க்குறவங்கள முக்கால்வாசி பேர் வேலை பார்க்குறவங்க தான் இருப்பீங்க. வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பொருளாதார ரீதியான ஏற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் கொடுக்கும். இல்லை உத்தியோகத்திலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப்கிரேடு, ப்ரொமோஷன்ஸு அது மாதிரி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய ஓனருடைய சப்போர்ட் கிடைக்கும். இது மாதிரி வந்து பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்களே பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இந்த ராசியை இந்த பல பேர் ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் ரீதியாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து இந்த ராசியில் இருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக இந்த சனி பயிற்சி மிக நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு வந்து பல விதத்துலேயும் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் அடுத்த பிஸ்னஸில் வந்து லோன் கேட்டிருந்தால் அந்த லோன் கிடைக்கும். அது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லோன் கேட்டிருந்தால் லோன் கிடைக்கும். அது மாதிரி வந்து உங்களுக்கு 6வது வீட்டில் குருபவன் வர்றதுனால லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எக்ஸ்பேன்ஷன், பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணோம்னா அதுக்காக வந்து பேங்க் லோனு இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும். இல்லை இடம் விற்று அது மூலமாக வந்து நீங்கள் பொருளாதாரத்தை ரெடி பண்ணணும்னா அதுக்கும் வந்து வாய்ப்புகள் இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கும். இடம் இருந்தோம்னா ரொம்ப கம்மியான ரேட்டு கேட்டிருப்பாங்க. இல்லை இடம் விற்கிறதுல ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இல்லை இடத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தியாகி நீங்கள் வந்து இடத்த வந்து இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். அதெல்லாம் பண்ணி நீங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். அதான் சொல்கிறேனே, அடுத்த ரேஞ்சுக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு இந்த சனி பயிற்சி உதவ போகிறது. அது மட்டும் இல்லாமல் மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய படிப்பு
அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்க போகிறது. படிக்கிற மாணவங்களுக்கு வந்து இது நல்ல படிப்புக்கு சீட்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் நீட் எழுதுனா எழுதி பாஸ் பண்ணி சீட்டு கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்றது வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணுறதையும் குறிக்கும், அதில் வரக்கூடிய வெற்றிகளையும் குறிக்கும். அதனால் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சு அந்த சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடச்சி உங்களுக்கு வந்து அதுவும் வந்து இந்த 2025 கடைசியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்பு கிடைச்சி ஏற்றம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்த சனி பகவானால் உங்களுக்கு நடக்க போகிறது. அது மாதிரி 2026லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்துல தான் இருக்கார். 2026 எடுத்திங்கன்னா இன்னும் நல்ல பலன்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு. அந்த அந்த காலகட்டத்தில் பல விதத்துலையும் வந்து முன்னேற்றமான பலன்களாக இருக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலையும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ராசிகளில் மகர ராசி ஒன்றா இருக்குது. இது வரைக்கும் உடல்நிலை கோளாறுகள் கஷ்டங்கள்லாம் இருந்தது, அதெல்லாத்தையும் நீக்க போகிறது. அதை நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் தான் பார்த்துக்கணும், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும், ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் தள்ளி போய்க்கணும். இல்லாட்டினா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதங்களை குறைச்சிங்க, எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். இந்த மகர ராசிக்கு அதிதேவதை சனி பகவான்றதுனால பொதுவாக வந்து நீங்கள் சிவன் கோயிலில் போய் வணங்குறது உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கொடுக்கும். அதுவும் வந்து பிரதோஷத்தன்னைக்கு விடாமல் ஒரு பிரதோஷமும் விரதம் இருந்து நீங்கள் பிரதோஷத்தன்னைக்கு போய் நீங்கள் சிவபெருமானை வணங்கினாலே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக நல்ல பயிற்சியாக இருந்து எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கறதுக்கு காத்துன்ட்ருக்கு. இந்த ராசியை சேர்ந்த பல பேருக்கு திருமணத்துக்கு வந்து பயங்கர தடை இருந்துகிட்டே இருக்கும், தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ அந்த திருமண தடை விலகி திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தால் திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் குடும்பத்துலேயும் சரி, நீங்கள் வார்த்தைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிங்க. ஏன்னா வந்து எடுத்தோடனே டக்குன்னு கோவப்படுறது, வார்த்தைகள் பேசும்போது விதண்டாவாதமாக எதான பேசிடுறது, இதெல்லாம் நமக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும். நெகட்டிவ் இம்பேக்ட்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய சண்டை இன்னும் பூஸ்டப் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இருக்குது, பார்த்துங்க. அது மாதிரி வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் கணவருக்கும் உடல்நிலை கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடல்நிலைக்கு ஏதாவது கோளாறு இருந்ததுன்னா உடனே மருத்துவம் காமிச்சு சரி பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா தொடர் மருத்துவ செலவினங்கள், தொடர் மருத்துவம் பார்க்குற மாதிரி ஆகிடும். அப்போ அதனால் வந்து பிகினிங்லேயே காமிச்சு அதை சரி பண்ணிக்கிறது மிக மிக நல்லது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அதாவது குடும்பத்தில் வந்து நல்ல இணைவுகளை கொடுக்கும். இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் மிக நல்ல பலன்கள் இப்போ நடக்கும். அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு இருக்கும்போது வேலை வாய்ப்புகளில் வந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்களே வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பல பேர் இந்த மகர ராசியில் வந்து உத்தியோக மாற்றங்களுக்கு நிறையா ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அதுவும் ஒரு சில பேர் வெளிநாட்டு வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்க போகிறது. சனிபான் 3லேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால் வெளிநாட்டு கம்பெனி இல்லை வெளிநாட்டுக்கே நீங்கள் போய் வேலை பார்க்குறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி மிக நல்ல பயிற்சியாகவே இருக்குது. இந்த கும்பராசின்றது காலபுருஷத்து 11வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான். இந்த ராசியிலேருந்து தான் இப்போது மீன ராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். இந்த ராசியிலலாம் இப்போ நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற இந்த கண்டிஷனில் அவர் வந்து இந்த கும்பராசியில் தான் இருக்கார். இந்த கும்பராசிக்கு அதிபதி வேறு மட்டும் கிடையாது, காலபுருஷ 11வது லாபஸ்தானத்தில் 11வது வீடு. இந்த கும்பராசிக்கு வந்து சிம்பலே கும்பம் அப்படின்னு இருக்கும். மங்களகரமான விஷயங்கள் பல செய்யக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு ராசி. இந்த ராசியில் உள்ளவர் தான் வந்து ராஜராஜ சோழன். அவர் வந்து எப்படிப்பட்ட ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி வந்து அவர் சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், இதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த 3 கிரகமும் எப்படிப்பட்ட கிரகம்னு தெரியும். அதனால் வந்து மிகப்பெரிய செயல் வீரர்களாக உள்ளவங்க இந்த கும்பராசி. கொஞ்சம் சுயநலமிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து அவங்க வந்து பப்ளிக்காக எல்லாருக்காகவும் நல்லதை வந்து செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ள
இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தார். ஜென்ம சனியாக இருக்கிறவர் வந்து உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள், மனசில் கோளாறுகள் கொடுத்து சரி பண்ணியிருப்பார். அதே மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் யாருக்கான ஒருத்தருக்காச்சும் அந்த மருத்துவ செலவினங்களை அவர் கொடுத்துருப்பார். குடும்பத்தில் அடிக்கடி கூட இருக்கிறவங்களோட அடிக்கடி நண்பர்களோட எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு குணத்தையும் கொடுத்துருப்பார். இதெல்லாம் வந்து சனி பகவானால் ஜென்ம சனியினால் ஏற்பட்டது. ஜென்ம சனியில் வந்து அடி மனசில் ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் இது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அது அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. பல சந்தர்ப்பங்களில் உங்களோட முயற்சிகள் வந்து ஃபெயிலியரும் ஆகிருக்கும், அது கிடைக்காமையும் போயிருக்கும். அதுவும் ஜென்ம சனியினால் ஏற்பட்டது தான். இதெல்லாம் கடந்து போனது. இப்போ இனிமேல் நடக்க போகிறது. இப்போ வந்து ஜென்ம சனி விலகி உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல அவர் உட்கார்றாரு, தனஸ்தானத்தில் உட்கார்றாரு. அந்த தனாதிபதி உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி குருபவனுடைய பார்வையும் வந்து கிடைச்சி நல்லா ஜொலிக்க போகிறார். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு உத்தியோக ரீதியாக இந்த 2.5 வருஷத்தில் மிக நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு பிஸ்னஸை நவுத்த முடியும். எவ்வளவோ ஒர்க்கு எஃபர்ட்ஸ் போட்டோம், ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு நவுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அதுக்கு வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் பிஸ்னஸை நவுத்த போகிறீங்க. பல பேருக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எப்போ குரு பார்வை சனிபகவானுக்கு வருதோ அப்போ திருமண வாய்ப்பு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இது ராகுகேது பெயர்ச்சி 5ஆம் மாதம் நடக்குது. அவர் உங்கள் ஜென்மத்துக்கு வராரு. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணம் நடக்கிறதுன வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் வரும். ஏன்னா குடும்பத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 6ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. உங்கள் லக்னாதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏன்னா 2ல் இருக்காருன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் அப்படின்றத பார்க்கறதுனால வண்டி வாகனங்களில் நீங்கள் போகும்பொழுது இவர் ஆயுள்காரகன், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்றும் ஆபத்து நடக்காது. உங்களுக்கு ஆயுள் கெட்டி, ஆயுள்காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பார்த்தா ஆயுள் கெட்டின்றது தான் நமக்கு ஜோதிட விதி. இருந்த போதிலும் வண்டி வாகனங்களில் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாகவும் சனி பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுனீங்கனாலே இந்த 7.5 சனியில் அதுவும் உங்களுக்கு பாத சனியாக வரக்கூடிய இந்த இதில் பாதத்தை நடக்கும்போது பாத சனின்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. நடக்கும்போது போகும்போது வரும்போது அடிபட்டுன்னு சொன்னேன் இல்லையா, காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து அடிபடாமல் பார்த்துக்கணும். பயப்பட வேண்டாம். குரு பார்வை வேறு வந்துடுது. உங்கள் ராசிக்கும் அதிபதி பெரிய லெவலில் உங்களுக்கு துன்பங்கள் கொடுக்க மாட்டார். என்னதான் இருந்தாலும் சின்ன அடிபட்டால் கூட வலிக்க தானே செய்யும். அப்போ வந்து அதை நம்ம தற்காத்துக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வந்து சூப்பராக உங்களுக்கு அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வருது. ஏன்னா 2ஆவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் பார்வை வரும். எப்போ வரும் அப்படின்னா இந்த வருஷத்தில் உங்கள் ராசியை பார்ப்பார். அதே மாதிரி 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த 2025 உங்கள் ராசியை வந்து அவர் பெயர்ச்சி 5ஆம் மாதத்துல உங்கள் ராசியை பார்ப்பார். உங்களுக்கு தேஜஸ் கூடும், நல்ல புத்திசாலித்தனம் எல்லாமே கிளியர் ஆகும், எல்லா விதத்திலும் நல்லா இருப்பீங்க. ஆனால் அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் அவர் கடகராசிலேருந்து உங்கள் 2ஆம் இடத்தை பார்ப்பார். பொருளாதார ரீதியாக மிக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வரக்கூடியது படிப்பில் மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் வந்து நல்ல பலன்கள் தான் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். 2026லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும். ஏன்னா அப்போ வந்து உச்ச குருவாக இருந்து உங்களுக்கு 2ஆவது வீட்டை பார்க்குறாரு. ஸோ 2026ல் உங்களுக்கு 2ஆவது வீட்டுக்கு அதிபதியும் குருன்றதுனால 11ஆவது வீட்டுக்கு அதிபதியும் குருன்றதுனால 2026ல் உங்களுக்கு வந்து பணங்காசு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடச்சி சூப்பராக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பிஸ்னஸ் ரீதியாக 2026 பெஸ்ட்டு பீரியடாக இருக்கும். நீங்கள் வந்து பல பேர் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா 2026ல் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் கேம்பஸ்லேயே இன்டர்வியூவில் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் 2026. ஸோ 2026 எல்லா வகையிலையும் உங்களுக்கு மிக பெஸ்ட்டாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த சனி பெயர்ச்சி உங்களை வந்து வாழ்க்கையில் உங்களோட அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் வருது. இந்த சனி பெயர்ச்சியில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்
அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பொதுவாக கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் நீங்கள் வந்து 11வது வீடு லாபஸ்தானமாக இருக்குது. ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான்னாலும் இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா சதய நட்சத்திரம், அவிட்டம், பூரட்டாதின்னு 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3ஐயும் நம்ம சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா கூட நீங்கள் பெருமாளை போய் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர் தான், 8ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான். 5ஆம் வீடுன்றது உள்ளுணர்வு. ஸோ 5ஆம் வீட்டுக்கு அதிபதி புதனாக வர்றதுனால நீங்கள் பொதுவாக சனி பகவானுக்கு பெருமாளை வணங்கினா நல்லதுன்றதுனால நீங்கள் பொதுவாக பெருமாள் கோயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் நீங்கள் வணங்கிக்கிறது மிக நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்காக நீங்கள் மற்ற சுவாமி வணங்க வேணாம்னு சொல்ல வரல. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமாளை அப்படி வணங்கினீங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு சிரமம் இருக்குது, ஒரு கஷ்டம் வருது, உடனே பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து இது இந்த காலகட்டங்களில் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படின்றது தான், அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு தான் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன். பொதுவாக அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் தேக்கி வச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும். பொதுவாக பல சந்தர்ப்பங்கள் வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குது. அதனால் பொருளாதார ரீதியாக மிக ஏற்றமான காலமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோ, உங்களோட லைஃப்பை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போங்க, வாழ்க்கையை என்ஹான்ஸ் பண்ணிக்கோ. பல பேருக்கு வந்து இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, இது மாதிரி வந்து பல நல்ல காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு இருக்குது. அதனால் கும்பராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த காலகட்டம் மிக நல்ல காலகட்டமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு 7.5 சனியிலேயே பாத சனியாக இருந்தால் கூட இவ்வளோ நன்மைகள் நடக்கிறது. ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதி குரு உங்களுக்கு உச்சமாக போக போகிறார். இந்த 12 வருஷத்தில் இந்த ஒரு வருஷம் தான் அவர் உச்சமாக போக போகிறார். புரியுறதா? அவர் தான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கும் அதிபதி குரு. ஸோ அப்போ வந்து அவருடைய பார்வை சனிக்கு விழுறது. அப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் நான் சொல்கிறதுக்கான காரணமே தான் 7.5 சனி தான், பாத சனி தான், 2ஆம் இடத்துல இருக்கார். நீ பாதத்தை கவனமாக பார்த்துக்கணும், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் குரு பார்வை பொருளாதார ரீதியாக அப்படிப்பட்ட பலனை தரும். இந்த மீன ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 12வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் தான் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்னு சொல்லி 3 ஜாம்பவான்களுடைய நட்சத்திரம் இருக்குது. இந்த ராசியில் தான் சுக்கிரன் வந்து உச்சமாகிறார். சொல்லப்போனால் இந்த சனி பயிற்சியும் போது சுக்கிரன் இங்கே தான் இருக்கார், இந்த ராசியில் இருக்கார். சுக்கிரன் உச்சமாக இருக்கார். சுக்கிரன் மட்டும் கிடையாது, சுக்கிரன், ராகு, சூரியன், சந்திரன், புதன், இன்னும் 6 கிரகம் வந்து அந்த வீட்டில் இருக்க போகிறது சனி பயிற்சி ஆகும்போது. ஏற்கனவே இவங்களாம் இருப்பாங்க, அவங்களோட சனி பயிற்சி சேர்ந்துடுறார். ஸோ இப்படி வந்து ஒரு 6 கிரகமும் அந்த டயத்தில் சனி பயிற்சி ஆகும்போது உங்கள் ராசியில் இருக்கும். ஆனால் 2.5 வருஷமும் அத்தனை இருக்காதுல்ல, டக்கு டக்குன்னு அது கலைஞ்சு போயிடும். இப்போ இந்த சனி பயிற்சி உங்களுடைய ராசியை பொறுத்தளவில் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகும்போது, உங்கள் ராசிக்கு வந்து 4வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து உங்களுக்கு 12வது வீட்டை பார்க்குறாரு. ஜென்ம சனியாக இருக்கிறவர் வந்து ஏற்கனவே ராகுவும் சேர்ந்துருக்காரு. அதனால் மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் உங்கள் உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா சனி மாதிரியே ராகு பலன் கொடுப்பார். அந்த ராகுவோட சனியும் சேர்ந்துருக்கார். 7ல் கேது இருக்கார். உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா, நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் கணவருக்கும் அவருடைய உடல்நிலையில் கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை வந்து நீங்கள் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே காமிச்சு அதை சரி பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் அதே இந்த 2025 கடைசியில் போயிடுத்து 10ஆம் மாதம் ஆகிடுத்துனாலே உங்களுக்கு வந்து குரு வந்து 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார், உச்ச குருவாக பார்ப்பார், உங்கள் ராசியாதிபதி. அப்போ வந்து சனியை காட்டிலும் உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் நடக்கும், உற்சாகமாக இருக்கும், பல காரிய வெற்றிகள் நடக்கும். அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு 9வது வீட்டுக்கு வரணும், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பல புதிய காரியங்களை செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். புதுசாக இடம், வீடு, வாகனங்கள், வண்டி இதெல்லாம் வாங்கிறதுக்கான இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மாதிரி ஏன்னா இப்போ 9ஆம் இடம்ன்றது செவ்வாயோட வீடு, இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவருடைய பார்வை வந்து 5வது பார்வை அங்கே தான் விழுறது. அது மாதிரி வந்து அவருடைய 7வது பார்வையாக உங்களுக்கு 11வது இடத்துல விழுறது. அதனால் உங்கள் மன விருப்பமான காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். ஸோ இந்த மாதிரி வாகனங்கள், அதான் 7ஆம் இடத்துல அதிபதி வந்து சனிவான வாகனங்கள், அது மாதிரி இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நடக்கும். இது வந்து இந்த காலகட்டங்களில் எப்போ நடக்கும்னா 2026 தான் நடக்கும்.
2025 கடைசியில் வந்து 2 மாதம் அந்த மாதிரி நல்ல பலன்கள் இருக்குது. அப்புறம் 2026 இது மாதிரி பலன்கள் இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரியான பலன்கள் ஜென்ம குருவாக இருக்கிறவர் செய்வார். ஏன் இந்த மாதிரி செய்கிறாருன்னா, இவர் தான் 11ஆம் இடத்துக்கு அதிபதி, விரயஸ்தானத்தில் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்போது இந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் உச்சமாக இருந்து இந்த ராசியை பார்க்கும்பொழுது அது வந்து யோகமாக மாறுறது. ஸோ யோக பலன்கள் பல நடக்கும். ஆனால் பிட்டான காலங்களில் நடக்கும், ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் நடக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக நல்ல உயர்வான காலங்கள் வரும், ஆனால் கஷ்டமான காலங்களும் வரும். இப்போ வந்து 2025 பயணிக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பல காரியங்கள் தள்ளி போகும், பல காரியங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகும், கடைசி நேரத்தில் வந்து ஃபெயிலியர் ஆகும். இதெல்லாம் 2025 நடக்கும். 2026 பார்த்தா நீங்கள் நினச்சி பார்க்காமே அந்த காரியம் அதுவாக வந்து அதுவே உங்கள்கிட்ட சக்ஸஸ் பண்ணிட்டு போகும். ஸோ அப்படி வந்து காரியங்களே வந்து மாறும். அதனால் வந்து இந்த 2.5 வருஷத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமான பலன்களும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது, உடல் ரீதியான கஷ்டங்கள் இருக்குது. உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்கள் வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கான உடல் கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து மாணவ செல்வங்களுக்கு மிக நல்ல காலங்கள் தான். 2026 வந்து மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு மிக மிக நல்ல காலங்கள். 2025 நல்ல காலங்கள் தான். ஏன்னா 5ஆம் மாதத்தில் குரு பெயர்ச்சி ஆனதுலேருந்து 5ஆம் மாதத்துலேருந்து மீனராசி அன்பர்கள் மாணவ செல்வங்களுக்கு மிக நல்ல காலம். த்ரூஅவுட் இந்த அடுத்த சனி பயிற்சி வரைக்கும், அதாவது 3/6/2027 வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் மாணவ செல்வங்களுக்கு நடக்கும். படிப்பு ரீதியாக மிக உயர்வான பலன்கள் நடக்கும். படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு 2025 அந்த கடைசி டிசம்பர் அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். இல்லாட்டினா 2026 தான் வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2025 அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். நடுவில் வந்து வேலையை விட்டுட்டு திண்டாடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதனால் இந்த மாதிரி கஷ்டமான பலன்கள் நீங்கள் பார்த்து நடந்துட்டீங்கன்னா தான் நல்லது. இந்த ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான், அவர் தான் உங்களை எப்படி பார்ப்பார், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் இப்போ வந்து 7.5 சனி, அதில் ஜென்ம சனியாக நடக்கிறது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் நீங்கள் வந்து சிவன் ஆலயத்துக்கு போய் நவக்கிரகங்கள் இருக்கும், நவக்கிரகம் நல்லெண்ணெய் விளக்கு ஊற்றி விளக்கு போட்டு நீங்கள் 9 முறை சுற்றி வரணும். 27 முறை ஒரு தரம் சுற்றுறதுக்கு 3 தரம் சொல்லணும். அந்த மாதிரி வந்து 27 முறை ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து சனிபானுக்கு காயத்ரி மந்திரம் தெரிஞ்சு அதை சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கலாம். அது இல்லை, இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு 48 நாள், அதாவது 7 வாரம் இந்த சனிக்கிழமை ஆரம்பிக்கணும். ஆனால் தொடர்ந்து 7 வாரத்துக்கு பண்ணணும். அப்படின்னா ஒரு 49 நாள் வரும். 7 49 இல்லையா? அதனால் அதோடு முடிக்கணும். எப்படி தொடங்கணும்னா ஒரு வெள்ளை துணி வச்சு அதில் வந்து எள்ளு பரப்பி அது மேலே வந்து நல்லெண்ணெய் விளக்கு வைக்கணும். வீட்டில் நான் சொல்கிறது வீட்டில் இது மாதிரி வைக்கணும். வச்சுட்டு ஏற்றணும். தினமும் அந்த விளக்கு ஏற்றணும். டெய்லி ஈவினிங் ஹவர்ஸில் ஏற்றணும். கரெக்டாக ஒரு வாரம் முடியும். அடுத்த சனிக்கிழமை வருது, இந்த எள்ளை வந்து மாற்றிடணும், வேறு புது எள்ளு போடணும், திரும்ப அந்த விளக்கு வைக்கணும், ஏற்றணும். இது மாதிரி வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை அந்த எள்ளை மட்டும் மாற்றிடணும். மாற்றி நீர்நிலைகளில் எங்கே வேணாலும் தண்ணியில் போட்டுடலாம். அப்போ தான் முளைக்காது. அது முளைக்காத மாதிரி நம்ம போடணும். அது மாதிரி நீர்நிலையில் போட்டுடலாம். போட்டுட்டு இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இது வந்து 7 வாரம் பண்ண ஒரு மண்டலம் 48 நாள் ஆகுது. இது மாதிரி 7 வாரம் 7 சனிக்கிழமை முடிகிற வரைக்கும் அதை மாற்றி நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது. வீட்டில் வந்து அமைதி நிலவும், வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும், உடல்நிலை கோளாறுகள் இல்லாமல் இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கும், மனசு தெளிவாக இருக்கும். அப்போ எந்த பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. முடிஞ்சால் இதை செய்யுங்க. வீட்டில் அது மாதிரி என்னால் செய்ய முடியாதுன்றவங்க கோயிலுக்கு போய் வணங்கிக்கலாம். பொதுவாக வந்து இந்த சனி பயிற்சினால் பலன் பெறக்கூடிய நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகள்னா ரிஷபம், கடகம், துலாம், மகரம், இதுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள்னா மிதுனம், கன்னி, மீனம், தனுசு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் இருக்கும். கொஞ்சம் சுமாரான பலன்கள் பெறக்கூடிய ராசிகள்னா மேஷம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் சுமாரான பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களுடைய ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லோரும் வந்து இது பண்ணி உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது நல்லா நடந்துன்னா இதனுடைய பிரச்சனைகள் பெருசாக இருக்காது, இதனுடைய தொல்லைகளும் பெருசாக இருக்காது.
கஷ்டங்களும் பெருசாக இருக்காது. அதையும் நீங்கள் ஒரு நல்ல ஜோதிட கொடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன் சேர்த்து பார்த்தீங்கனாலே பொதுவாக இந்த 7 சனியில் பெரிய கஷ்டங்கள் ஒன்றும் இல்லாமே நம்ம கடந்து வந்துடலாம். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சனி பயிற்சி மிக நல்ல பயிற்சியாக இருக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.